Hi, hello, vanakkam makkale. Welcome to episode 6 of Hello with Hash. It's Monday 8 p.m. and we do have a special person today. அவங்கள நம்ம interview பண்ண போறோம். So I know you guys are eagerly waiting to know who is that. So um, let me share the live to friends so that everybody can watch it. And I'm also waiting for our guest to come inside my live. Hi, Madhu. ஓகே. கெஸ்ட் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு அவங்க யாரு, என்ன அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க ஒரு சின்ன பையன், 23 இயர் old multi-talented person. He's one closest brother whom I got in Instagram lives which started in lockdown, and he's very humble and he has so much of talents inside him. He's an aspiring singer, budding magician who is currently mastering the basic magic tricks and all, and professionally he is taking up articleship training and he's up for becoming an auditor CA. So அவர் ஒரு ஆடிட்டர் கிட்ட he is taking up articleship training, and இன்னும் பல திறமைகள் அவருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. He does beatboxing and bird watching is one of his hobbies. ஸோ இந்த மாதிரி மல்டி டேலண்டட் மல்டி ஃபெசிட்டட் பர்சன் தான் இன்றைக்கி நம்மளோட ஒரு கெஸ்ட். ஸோ ஆதித்யா, ஹீ இஸ் ஃப்ரம் மயிலாடுதுறை. கரண்ட்லி ஹீ இஸ் இன் சென்னை ஃபார் ஹிஸ் ஸ்டடீஸ். ஸோ லெட் மீ டேக் ஹிம் இன் அண்ட் வீல் டாக் மோர். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தம்பியோட இன்றைக்கி சிட்சாட் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க அதியோட பேசலாம். உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்தாலோ, சாங் ரிக்வெஸ்ட் இருந்தாலோ, பீட் பாக்ஸிங்க்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தாலோ, ஆர் கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்தாலோ அவனுக்கு விஷ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. He will answer and he will also sing the song which you requested. So let me welcome Adi inside. So comment pin பண்ணிடுறேன். It's hello with Aditya. ட்ராப் டவுனில் தம்பியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ he's a budding artist. He has so much of talent. So people always ஒரு வேர்ட் ஆஃப் அப்ரிஷியேஷன் ஆர் ஒரு வேர்ட் ஆஃப் ரெக்கக்னிஷன், அது எல்லாமே இட் வில் பூஸ்ட் எனி ஆர்டிஸ்ட், பீட் எனி ஆர்டிஸ்ட். ஸோ அதை இஃப் யூ லைக் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆர் இஃப் யூ வாண்ட் டு like wish him, you can follow him and support him, and he has done amazing covers in his Instagram pages also. So Adiyoda pesalam. I'm just inviting him. ஹாய். Hi, good evening. எப்படி இருக்கீங்க எல்லாம்? நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர்டா. நீனு? சூப்பரா இருக்கேன். என்னாச்சு, கேமரா திருப்பிட்டியா? டார்க் ஸ்கிரீன் வருதே. வந்துட்டேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு உனக்கு லைஃப்? சூப்பரா போகுதுக்கா. லைஃபும் செமையா போகுது. இந்த லைவும் செமையா போகும்னு நம்புறேன். கண்டிப்பா. அண்ட் ஐ ஹோப் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. நான் எல்லாருக்கிட்டையும் இதுதான் சொல்வேன். பிகாஸ் அவங்க சீக்கிரமா கண்டிப்பா பெரிய ஆள் ஆவாங்க. என்னோட ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். ஸோ சம்டே வென் தே ஆர் கோயிங் டு கிவ் அன் இன்டர்வியூ இன் பிஹைண்ட் வுட்ஸ் ஆர் சம்திங் எல்ஸ் லைக் தட், பிகமிங் அ ஃபேமஸ் ஆர்டிஸ்ட், அண்ட் தே வில் ரிமெம்பர் மீ, ரைட்? ஐயோ, நம்ம ஹஷ்மிதாக்கோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு மெமரி தான் ஐம் ட்ரைங் டு கிவ் ஆல் மை கெஸ்ட். ஸோ ஃபார் 5 பேர் ஆயிடுச்சு ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆதிக்குட்டி இருக்காங்க நம்ம கூட. ஸோ ஆதி, 3 கொஸ்டின். How are you right now? How is lockdown treating you? And what are you currently doing in life right now? சொல்லுங்க. So I'll answer one by one. I'm really great and grateful for my life right now. Because in this lockdown I was surviving, because every day I'm hearing the death news only, you know. எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சாகறத கேட்கும்போது I come to the live. Actually in the family நீங்க ஒரு அக்கா கிடைச்சீங்க, எக்கச்சக்க அக்கா கிடைச்சாங்க, எக்கச்சக்க அண்ணா கிடைச்சாங்க. So this lockdown doesn't take anything from me. Instead it gave me like a beautiful bonding. ரொம்ப சந்தோஷமான எனக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்தது நான் நம்புறேன். And thanks to lockdown and Instagram. What was the third question again? செகண்ட் இல்ல இப்போ கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ரொஃபஷனலி நீ ஆர்டிகல்ஷிப் டேக் அப் பண்ணிருக்கேன்னு சொன்னேன் நானு. ஸோ ஹவ் இஸ் தட்? பேஷன் பார்ட்டுக்கு நம்ம வரலாம், பிகாஸ் அதுதான் மெயின் இன்டர்வியூவே.
ஸோ ப்ரொஃபஷனலி அதை பத்தி சொல்லு கொஞ்சம், எப்படி போயிட்டு Yes, இருக்கு? it is going good actually. Because நம்ம ஒரு ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் them will be நம்ம பேஷனை ஃபாலோ பண்றதுக்கு they will not allow actually. பட் கண்டிப்பா. இன் மை ஆஃபீஸ் இட் இஸ் வெரி ஆப்போசிட். நான் போயிட்டு எங்க சார்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி, சார் I'm thinking about give up on singing and concentrate on studies. He said, get out of my room. ஐயோ. in life அவர் சொன்ன வார்த்தை தான், நத்திங் இஸ் திஸ் ஆர் திஸ்ன்னு சொல்லக்கூடாது, திஸ் அண்ட் திஸ்ன்னு சொன்னா மட்டும்தான் இட் இஸ் சக்சஸ். இஃப் யூ ஆர் ஸ்கிப்பிங் எனிதிங்னா யூ ஆர் a loser அப்படின்னு சொன்னாரு. தட்ஸ் வை I'm continuing my singing. Good, very good. That was such supporting people in your profession is there, na? That's really a healthy environment. We should actually thank them. After all, we have 24 long hours in a day. நம்ம நினைச்சா இன்னும் எவ்வளவோ பண்ணலாம், கரெக்டா? நீ இப்போ நீ வந்து ஆதிக்குள்ள நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மல்டி ஃபேசிட்டட்னு சொன்னேன். இவ்வளவும் நீ ட்ரை பண்ற, இவ்வளோத்தையும் நீ ஹாபிஸா வச்சிருக்க. அது வந்து நீ வந்து ஒன்னும் விடாம எல்லாத்தையும் பேரலா ஷார்பன் பண்ணிட்டே போறல. அது வந்து நிஜமாலே யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் ஃபார் யுவர் சரௌண்டிங் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ரியலி. ஓகே, அப்புறம் ஒரு பாட்டோட நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபேவரட் சாங் ஆஃப் யுவர்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியா? ஓகே. எஸ். திஸ் மைட் சவுண்ட் ரொம்ப சேடான சாங்கா இருக்கலாம், பட் மை வெரி ஃபேவரட் அண்ட் என்ன பிடிச்சவங்களுக்கு, என்ன தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஐ லவ் பிரதீப் குமார் அண்ணா, அண்ட் ஐ மீன் இட். சோ அவரோட சாங் தான் எடுத்ததுமே பாடுவேன். ஓகேடா, ஓகே, கம் ஆன். பூவ விழும் பொழுதில் ஃப்ரம் எனக்குள் ஒருவன். சூப்பர், கம் ஆன். வர்ச்சுவல் ஹக்ஸ் ஃப்ரம் அக்கா. Thank you. வான்வெளி மீதே வெண்மதி தோன்றும், ஆண்வெளி மேலே அவள் உதித்தாளே, வெண் சிறகேற்றாள், என் நிழல் கோர்த்தாள், கண்களை மறைத்தே கனவுக்குள் இழுத்தாள், காலம் நேரம் மீறும் ஓ நிலையே, தேகம் தூரும் நேரம் பூமழையே, பூவிழும் பொழுதில் ஓராயிரம் கணா, ஓர் கனவின் வழியில் அதே நிலா, பால் சிரிப்பார், ஒளிப்பூ தெளித்தார். awesome. சூப்பர் ஸ்டார்ட். பிரதீப் குமார் யாருக்கு தான் பிடிக்காது? எவ்ரிபடிஸ் ஃபேவரட். அதுவும் இப்போ ரீசெண்டா வந்து கிரேசி ஆயிட்டாங்கல்ல பிரதீப் குமார் ஃபேன்ஸ் அசோசியேஷன்ஸ், ஆர்மி. ஆக்சுவலி இத நான் சொல்லி கண்டிப்பா இதை நான் சொல்லி ஆகணும். பிஃபோர் பிரதீப் அண்ணா பூம், ஆக்சுவலி இந்த மூவி வந்த இயர் வந்துட்டு ஐ திங்க் somewhere around before 2016. ஓகேவா? ஆமா, I was in college. 2015 நினைக்கிறேன். I was in first year. அப்பேலேருந்தே எனக்கு பிரதீப் குமார் சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஐ வாஸ் டிக்கிங் அபவுட் பிரதீப் குமார் சாங்ஸ். வேற என்ன போட்டிருக்காரு. மீ அண்ட் மை பிரதர் வாஸ் கிரேஸ் அபவுட் பிரதீப் குமார். நான் சொல்றது பேக் இன் 2015-16 இருந்து while I'm studying ஸ்கூல்ல இருந்தே I'm very crazy about பிரதீப் குமார். At the time he doesn't even came அட்டகத்தில தான் he was introduced. So very crazy about his voice, like and the feel and the பூவ விழும் பொழுது சாங் கேட்டதுமே we both cried at the same time because we know the scenario of the song and we love the feel of the song. Even the Attakutti song is also a very superb one. இப்போ யூடியூப்ல இத்தனை நாள் நம்ம பிரதீப் குமார் பிளேலிஸ்ட் அதிகமா கேட்கவே மாட்டோம். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு பூம் மாதிரி பிஃபோர் பிகே அண்ட் ஆஃப்டர் பிகேன்ற மாதிரி எல்லாரும் அதேதான் லிங்கர் ஆயிட்டே இருக்கு எல்லார் காதுகள்லயும். If you know the Attakutti song, please do sing for us. அட்டகத்தி சாங் நான் பிராக்டிஸ் பண்ணல, ஓப்பனா சொல்றேன். அப்படியா? சரி. அதுக்கு பதிலா ஐ சிங் ஒன் ரேர் சாங். அது வந்துட்டு வந்தது யாருக்குமே தெரியாது. அந்த சாங் அவர் தான் பாடினாருங்கிறது இன்ன வரைக்கும் தெரியாது. அப்படி ஒரு மூவி வந்ததே யாருக்கும் தெரியாது ஆக்சுவலி. ஒரு முறைன்னு சொல்லிட்டு உயிர் மொழி அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு சாங். ஓகேவா? சூப்பர் தான். பாடு பாடு பாடு.
இந்த சாங் வந்துட்டு ரீசெண்டா தான் கேட்டேன். நான் அப்பயே கேட்டேன்னு போய் சொல்ல விரும்பல. இப்பதான் ஒரு ஒரு 6 மந்த் முன்னாடி தான் சாங் வந்து ஒருத்தவங்க மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இந்த 6 மந்த்துக்குள்ள நான் மோர் தென் ஒரு 500ல இருந்து ஒரு 600 டைம்ஸ் இந்த சாங் கேட்டிருப்பேன். Wow. Okay, I can feel that much you love that song. Na appo nee வந்து 100% justice ஓட அந்த feel ஓட பாடுவேன்னு நினைக்கிறேன். Okay, eagerly waiting. I hope because நான் பிராக்டீஸ் பண்ணதில்ல. பாப்போம். I'll give my best in this song. Yes. என் உள்ளே ஏதேதோ மாற்றங்கள் உன்னாலே பிறக்கும் உன் சுவாசம் என்னோடு செந்தென்னை மயக்கும் அருகே உள்தன் நிழல் பார்த்தாலுமே துரும்பாக பரப்பேனே ஒரு பார்வை ஒரு வார்த்தை போதும் கண்ணே மறுமுறை ஒரு பார்வை உடன் பேச அழைப்பேனே அருகே உள்தன் நிழல் பார்த்தாலுமே துரும்பாக பரப்பேனே ஒரு பார்வை ஒரு வார்த்தை போதும் கண்ணே. நான் பிராக்டிஸ் பண்ணல, எனக்கு அதை கேட்க தான் பிடிக்கும் ரொம்ப. அதனால ஒரு கர்நாடிக் ஃபீலோட இருக்கு, நேச்சர் லவ்விங் சாங் மாதிரி சூப்பரா இருக்கு. வெரி நைஸ் தான், நானும் கேக்குறேன். இட்ஸ் ஃப்ரம் ஒரு முறை மூவி தானே? ஒரு முறை சாங் நேம் உயிர்மொழி. உயிர்மொழி 2012 actually. Okay, I'll make sure I listen that after this live. Yeah, as I already said, Makkale, he is, apart from being a singer, he has self-learned beatboxer. So அவனுக்கு வந்து beatboxingல வந்து அவன் interest எடுத்து he has started and he has learned so much of like when we met first time he said like I'll do 80+ beatboxing voices akka அப்படினு சொன்னா. So எனக்கு ஈகரா இருக்கு. Up next I would like to hear one solo beatboxing track from him. Okay. So before I started beatboxing, I would like to tell about my beatboxing journey, how it starts and how it is going right now அப்படிங்கிறது. Because அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஆக்சுவலி. டிஜே மியூசிக்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? டிஜேயிங் இந்த பார்ட்டி மியூசிக்லாம் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். So I was searching for DJ music in YouTube while I'm studying first year of my college. First year or like starting la. அப்படி கேட்கும்போது someone some related videosல someone is with some loop station. It is loop station in the sense அது வந்துட்டு ஒரு போர்டு மாதிரி இருக்கும். If you are doing some beatboxing sounds na it will loop like அப்படி அடிச்சிட்டீங்கன்னா it will loop it. இந்த ஓகே கண்மணி மூவில வந்து ஃபர்ஸ்ட் சாங் அந்த இதுல வந்து தில்கர் சல்மான் will have an app இல்ல லூபி அப்படினு சொல்லிட்டு. Yes, so there like are many that only. There are many apps like that also which loops. Okay. Yes. Okay. So in the loop station na கேக்கும்போது in the competition he is producing the whole song with the loop station. I was surprised how he is doing. I thought it was a keyboard or something, but நான் டைட்டில் பார்த்தம்போது பீட் பாக்ஸிங் இருந்தது. So பாதி கீபோர்ட் பாதி பீட் பாக்ஸிங் பண்ணிருப்பாங்க போல் இருக்குன்னு சொல்லிட்டு I was going to the channel and searching for many videos and I saw the solo beatboxing videos நான் பார்த்தம்போது I was very surprised. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பீட் பாக்ஸிங் பண்ணிருக்கேன், ஆனா அந்த பூட்ஸ் அண்ட் கேட்ஸ் மாதிரி பேசிக்ஸ் தான் பண்ணிருக்கேன். இந்த அளவுக்கு பார்க்கும்போது எப்படிப்பா அதெல்லாம் பண்றாங்கன்னு I went to my dad, see இதோ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அப்படின்னு காட்டும் போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நேபாம் ரோல் லைக் திஸ் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோட டைட்டில். ஓகேவா? அந்த வீடியோ காமிச்சும் போது இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும், பண்ணவே முடியாது, யாராலையும் பண்ண முடியாது, முக்கியமா ஒன்னால பண்ண முடியாதுன்னாங்க. சோ பேசிக்கலி ஐ ஹேவ் a ego. ஓகேவா? இதுதான் என்னுடைய பிளஸ், இதான் என்னுடைய மைனஸ். என்கிட்ட நீங்க இதை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ வில் டூ இட் ஃபார் யூ and I will make you feel guilty for sure. அதை நான் வந்துட்டு கண்டிப்பா for sure பண்ணி வச்சிருவேன். என்ன முடியாதுன்னு சொன்னாங்களோ நான் பண்ணி காட்டணுன்றது அது என்னுடைய பழக்கம். அதனால எங்க அப்பாட்ட நான் பண்ணி கரெக்டா ஒரு 6 months அந்த ரொட்டீனை பிராக்டிஸ் பண்ணி எங்க அப்பாட்ட நான் பண்ணி காமிச்சேன்.
எங்க அப்பாட்ட அது வரைக்கும் மைக் கேட்டுட்டு இருந்தேன் வீட்டுல பிராக்டிஸ் பண்றதுக்கு. வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பண்ணி காமிச்சதும் மை டேட் பாட் மீ a new mic for 5,000 rupees and set up a home studio that comes around 10,000 rupees totally. So எனக்கு வந்து I'm very happy. Actually I don't want to make him feel bad, but அவரோட வேர்ட் தான் எனக்கு கொண்டு வந்து நிறுத்துச்சு. And I was started participating in many competitions and all, international competitions, and also சென்னையில வந்துட்டு நிறைய காம்படிஷன்ஸ்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். Some of them I go to some rounds, some of them I didn't go to many rounds. So but at least I get some knowledge about it, and some sounds I really produced myself. நானே வந்துட்டு டிஸ்கவர் பண்ணேன். And it is a beautiful feel actually, vibing with friends and all. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவலி இந்த கம்யூனிட்டிக்குள்ள இருந்தது எல்லாமே. சூப்பர்டா. சோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்பயர் ஆனது வந்து அந்த சேனல் ஆர் தி பர்టిక్యులர் வீடியோ அது என்ன அப்படின்றது மறுபடியும் சொல்லு. I will also go and check. Napalm roll like this அப்படிங்கிறது தான் வீடியோவோட டைட்டில். NAPOM. Napalm roll like this. அவங்க வந்து ஒரு பீட் பாக்ஸிங் கம்யூனிட்டி மாதிரி இல்லையா? எஸ். ரோல் லைக் திஸ் அப்படிங்கிறது இந்த இதோட அந்த கம்யூனிட்டி பேர் ஸ்விஸ் பீட் பாக்ஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் பிக்கஸ்ட் பீட் பாக்ஸிங் ஸ்டேஜஸ் இன் தி வேர்ல்ட் ஆக்சுவலி. இந்த பிளானட்லயே பெரிய எஸ் ஸ்விஸ் பீட் பாக்ஸ், சுவிட்சர்லாந்து ஆக்சுவலி. It is from Switzerland. More than 4 million subscribers are there, I hope. If I'm right அப்படின்னா. Yes, Swiss Beat Box, you are right. நீங்க கரெக்டா டைப் பண்ணிருக்கீங்க. சோ அந்த சேனல் தான் வந்துட்டு பீட் பாக்ஸிங்க்கு எங்களுக்குலாம் லேர்னிங்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. லேர்னிங் இன் தி சென்ஸ் நாங்க பார்த்து ஓகே இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் we can search for the tutorials or else we can do something with it அப்படி பண்ணிட்டு இருந்தது. So I'm going to do the same routine. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் ஆனா அந்த நேபாம் NAPOM அந்த நேபாம் அந்த நேபாம் உடைய ரொட்டீன் I'll type it. Yeah. Any aspiring beatboxers and who like to do and வாயிலே வாத்தியம் வாசிக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ பீட் பாக்ஸிங் ஆஸ்பைரர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த லைவ் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் அவன் ஸ்டோரியை சொல்றான். இட் மைட் இன்ஸ்பயர் எனி பர்சன் ஹூ லைக் டு டூ தட். பர்டிகுலர்லி ஹிடன் டேலண்டா இருக்கும். அது ஆதியோட ஸ்டோரியால இன்ஸ்பயர் ஆகி அவங்க வந்து தே கேன் ஆல்சோ ஸ்டார்ட் டூயிங் இட். ஸோ just try to share this live, and I hope IGTV YouTube this live is gonna be rocking one and it'll get more views. So just we let us not mind about how many people are currently seeing this live. Yeah so, obviously. And actually I want to tell one more thing. While I have started beatboxing அப்பயும் சரி and இப்போ போயிட்டு இருக்கிறப்பயும் சரி, எனக்கு வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ண சக்சஸை விட ஃபெயிலியர்ஸ் தான் இன்னி வரைக்கும் ஜாஸ்தி என்னுடைய பீட் பாக்ஸிங் கரியர்ல. நிறைய வந்துட்டு ட்ரோல்ஸா இருக்கட்டும், நிறைய வீட்டுல திட்டா இருக்கட்டும், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே கலாய்க்கிறதா இருக்கட்டும். சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையவே பேர் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா நம்பவே முடியாது. இப்ப நான் கீழே நான் ஒருத்தனுக்கு இப்ப ஹாய் மச்சான் போட்டிருக்கேன். ஹிஸ் நேம் இஸ் ஆகாஷ். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படின்னா எடுத்துட்டு போய் காட்டுவாங்க. எஸ் ரேதாக். ஆக்சுவலி ஹீஸ் a wonderful பைக் ரைடர். அவங்க வந்துட்டு ஸ்டண்ட் பண்ணுவாங்க செம்மையா. அவன்லாம் எடுத்து போய் காம்பான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஏதோ பாரு பண்ணிருக்கான், அது எப்படி பண்ணிருக்கான் பாருன்னு காம்பான். சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் நான் இன்னி வரைக்கும் அதை எப்படி சொல்றது ஒரு மோட்டிவேட்டிங்கோட போயிட்டு இருக்கேன். யா இட் கீப்ஸ் மீ கோயிங் ஆக்சுவலி. சோ நம்ம எப்பவுமே கிரிட்டிக்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் கிரிட்டிக்ஸையுமே எப்பவுமே நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம ஷைன் ஆக முடியும். இந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டர்ஸ் இருக்கிறது ரொம்பவே ஒரு லக்கி திங் அண்ட் ஹாப்பி நோட் தான். பட் நம்மளோட எப்படி சொல்றது கிரிட்டிக்ஸையும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டாதான் அதை இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த இதுல ரெக்கவர் பண்ண முடியும் நம்மளால. பட் ஆனா there are two types of critics in my life. ஒருத்தவங்க இப்படி பண்றதுக்கு பதிலா அப்படி பண்ணுன்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க இது பண்ணாதன்னு சொல்றாங்க. இது பண்ணாதன்னு சொல்றவங்கள I don't even mind about them because they keep saying whatever I'm doing இது wrong அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுக்காக நான் எல்லாத்தையும் காதடிச்சிட்டு போறவங்க கிடையாது. I keep hearing everything and I evaluate it in myself. நைட்ல எல்லாம் நான் உட்காந்து யோசிப்பேன் இன்னைக்கு யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்கன்றத. I come up with my own idea. அவ்வளவுதான் விஷயம். சூப்பர்டா. சோ அன்னைக்கு நான் வந்துட்டு எங்க அப்பாட்ட பண்ணி காமிச்சேன்னு சொன்னேன் இல்லையா ஒரு ரொட்டீன். அதை நான் இன்னைக்கு பண்ண ஆசைப்படுறேன். நம்ம ஞாபகம் இல்ல அந்த அளவுக்கு. I'll try to do. Yes. ஆடிபிளா இருக்கா? யா ஆடிபிள் தான். Control like this like
Don't like this. Yes. கொஞ்சம் லைட்டா ஆடிபிள் இல்ல, வால்யூம் கம்மியான மாதிரி இருக்கு. வால்யூம் கம்மியான மாதிரி இருக்கா? இப்ப இருக்கா? ம். லைக் திஸ் ஒன்லி. அது வந்துட்டு ஏன் ரோல் லைக் திஸ் அப்படின்னா, அது வந்துட்டு இந்த சவுண்ட் பேர் லிப் ரோல்னு பேரு. ஸோ அப்படின்னு பண்றது. இந்த சவுண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கத்துக்கிறதுக்கு எனக்கு 8 to 9 months ஆச்சு. என்னோட இந்த இடம்லாம் கிழிஞ்சு போச்சு, உள் சதெல்லாம் கிழிஞ்சு போச்சு அதை பண்ணி பண்ணி. பிகாஸ் இஃப் யூ ஆர் டூயிங் சம் சவுண்ட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட் வில் ஹர்ட் யூ ஃபார் ஷூர். சூப்பர்டா. இட்ஸ் லைக் லிப் ரோல், அந்த பேலட், அப்புறம் பிரீத் கண்ட்ரோல் எல்லாமே பாட்டுக்கு இருக்கிற மாதிரி பீட் பாக்ஸிங்க்குமே இவ்வளோ சம்பந்தப்பட்டு இருக்குல்ல. வெரி நைஸ்டா. எஸ் எஸ். சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நடுவுல நீ அந்த லெட்ஸ் ரோல் சம்திங் நீ அந்த சென்டென்ஸ் சொல்லும்போது யூ ஷுட் பி நார்மல், அகைன் யூ ஷுட் கோ பேக் டு த லிப் ரோலிங் திங் எல்லாம். வெரி நைஸ், வெரி நைஸ். கீப் லேர்னிங் மோர் திங்ஸ் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் பீப்புள். கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. தட் வாஸ் ரியலி குட். ஆனா இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஃப்ராக் சவுண்ட் மாதிரி இருந்துச்சு. பட் தென் அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாவே லிப் ரோல் அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தேன். கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்ததா உன் ஃபேஸ்ல. ஸோ அதுக்கப்புறமா தான் தென் ஐ காட் டு நோ தட் யூ ஆர் டூயிங் சம்திங் இன் யுவர் வித் யுவர் வாய். வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே. ஆக்சுவலி அது வந்துட்டு சவுண்ட்ஸ் ஃப்ராக் சவுண்ட் மாதிரி தான் இருக்கும். அதோட நேச்சரே அதுதான். அதனால அதுல விஷயமே இல்லை. அதுதான் மேட்டர். ஆமா, நீ இப்போ வந்து ஜஸ்ட் வித் யுவர் டங், பேலட் அண்ட் லிப்ஸ் யூ கேன் ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி ஒரு பார்ட்டி ஃபீலும், ஒரு டிஜே கம்ப்ளீட் அந்த ஒரு சிஸ்டமோட எஃபெக்டை வந்து நம்மளால கொடுக்க முடியும்னா ஐ திங்க் பீட் பாக்ஸிங் ஷுட் பி வெரி கிரேட் டேலண்ட், ஷுட் பி ஈக்குவலி ரெகக்னைஸ்ட் லைக் சிங்கிங் இல்லையா? ஐ ஃபீல் தட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, சரி. அப்பார்ட் ஃப்ரம் ஒரு சிங்கர் ஆதித்யா பார்த்தாச்சு, பீட் பாக்ஸர் ஆதித்யா பார்த்தாச்சு, அண்ட் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டும் வந்து ஆதித்யாக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹீ செட் அப்கமிங் கொஸ்டின்ஸை வந்து நான் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ்ல வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணி காட்டுறேன்க்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்குமே வந்து ஸ்டே டியூன் மக்களே. எப்போ வந்து நம்ம ஆதி யார் மாதிரி பேசி சர்ப்ரைஸ் பண்ண போறான் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் முதல்ல சொல்லிடுறேன். நான் வந்துட்டு இமிட்டேஷன்ஸ் தான் தெரியும் எனக்கு. ரொம்ப வாய்ஸ் டீப்பா என்ன பிராக்டிஸ் ஆகல. ஐ எம் ஸ்டில் பிராக்டிசிங். நான் முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்தேன் காலேஜ் பீரியட்ல. இப்ப லாஸ்ட் டச் திருப்பி நான் அதுக்குள்ள வந்துட்டு இருக்கேன் மிமிக்ரிக்குள்ள. சூப்பர்டா, சூப்பர். நீ வந்து உன்னோட நாலு வழிகளையும் பேரலாவே ஃபோக்கஸ் பண்ணி பேரலாவே ஷைன் ஆக பாரு எப்பவுமே. அண்ட் எதையும் விட்டுறாத. மை அட்வைஸ், எதையுமே விட்டுறாத. யா, ஓகே. எனக்கு வந்து ஆதி அப்படின்னா இந்த சாங் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரும். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் திஸ் சாங் டு ஹிம். ஸோ இப்போ அந்த சாங் வந்து என்ன சாங் அவனுக்கு தெரியும், என்ன மீன் பண்றேன் அப்படின்றது அவனுக்கு தெரியும். எஸ், இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எமோஷனல் கம்போசிஷன் ஃப்ரம் ஜிவி பிரகாஷ். ஸோ அதுதான் நான் வந்து இப்போ ஆதியை கேட்க போறேன். அண்ட் அந்த சாங் வந்து அவனோட லைஃப்லயும் அவன் பிரதரோட லைஃப்லயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அவன் ஷேர் பண்ணியிருந்தான். ஸோ அந்த சாங்கை பத்தி ஹவு மச் ஹி இஸ் எமோஷனல் அபவுட் இட், ஹவு மச் ஹி லவ்ஸ் த சாங், அண்ட் அதை பத்தி ஒரு ஃபியூ லைன்ஸ் சொல்லிட்டு அண்ட் தென் ஐ ரிக்வெஸ்ட் ஹிம் டு சிங் தட் சாங் ஃபார் அஸ். தாய் தின்ற மண்ணே ஃப்ரம் ஆயிரத்தில் ஒருவன். எஸ், அது சொல்லணும்னா எமோஷன்னால நான் வந்துடுவேன். அது எப்பொழுதுமே அது எனக்கு பழக்கம் உண்டு. ஸோ என் வாய்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. நான் மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதான்னு தெரியல. அந்த பாட்டானது என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய அண்ணனது வாழ்க்கையிலும் பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சுன்றது தான் உண்மை. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், அந்த பாட்டானது வந்துட்டு எப்படி எங்க வாழ்க்கையில தாக்கம் உண்டாக்கிச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் கிரியேட்ஸ் இம்பாக்ட் இன் மை பிரதர்ஸ் லைஃப். வைல் ஹீ இஸ் லிசனிங், ஒரு பாட்டு கேட்டு ஒரு நாள் அழுதுட்டு இருந்தான். ஐ வென்ட் டு ஹிம், என்னடா என்ன சாங் அப்படின்னு கேட்கும்போது ஹீ செட் இந்த பாட்டு அப்படின்னா.
அப்ப எனக்கு பெருசா எனக்கு அதை அட்ராக்ட் ஆகல அந்த சாங், பிகாஸ் சேட் சாங் இல்லையா. அந்த வயசுல எனக்கு ஐ டிடன்ட் கெட் டூ மச் அட்ராக்டட் டு தட் சாங். ஓகேவா? அதனால அதுக்கப்புறம் ஒரு சில நாள் அவன் பாடும்போது எனக்கே அந்த பாட்டு வந்துட்டு அழுக வந்தது. நான் அந்த படம் பார்க்கல, அந்த பாட்டு இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட கேட்கல. ஆனா அவன் பாடிட்டு இருக்கும் போதே எனக்கு அழுக வந்தது. சோ இல்லடா, 1000ல் ஒருவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்குலாம் வரும்போது ஐ வாஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ யூ வுட் பி இன் லைக் சம் 6th ஸ்டாண்டர்ட் ஆர் 5th ஸ்டாண்டர்ட் இல்லையா? ஸோ அந்த டைம்ல நமக்கு தியேட்டர்ல பார்த்தது அந்த அந்த சிஜி அந்த ஸ்கிரிப்ட் எதுவுமே புரியல. எப்படி பிரதீப் குமார் அன்சங் அண்ட் நவ் பூமிங்கோ அதே மாதிரிதான் 1000ல் ஒருவன் மூவியோட வேல்யூவே லேட்டா ரியலைஸ் பண்ணிருக்கோம் நம்ம எல்லாருமே. சோ இப்ப கூட எனக்கு சிலுக்கும் அந்த படத்தை பத்தி பேசினாலும், பேசிட்டே இருப்பேன் ஒரு 2 மணி நேரம் கூட. சோ அந்த மாதிரி ஒரு தாக்கம் அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு, லேட்டா ரியலைஸ் பண்ணிருக்கு. இப்ப நம்ம இப்ப உன்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இப்பதான் அதோட அருமை தெரிஞ்சு அது உள்ள வந்து சோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து கத்துக்கிட்டு பாடுறோம் இல்லையா? சோ எப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆதி? பாடிடலாமா? ஓகே, சுதி பாக்ஸ் போட்டு பாடுறேன். அது பிச்சு விலகிடுது சில டைம். ஹை பிச் எடுத்துறேன் தெரியாம, இல்ல லோவா எடுத்துறேன், இந்த பிரச்சனை இருக்கு. ஓகே ஓகே, சீலியே பாடிடுவேன். கைகள் விளையாடும் பகல்கள் தேடி காய்ந்து கழிந்தன கண்கள், காவிரி மலரின் கடிமணம் தேடி கருகி முடிந்தது நாசி, சிலை வழி மேவும் ஒளி ஒளி தேடி திருகி விழுந்தன செவிகள், ஊன் பொதி சோற்றின் தேன் சுவை கருதி ஒட்டி உழந்தது நாவோ, புலிக்கொடி பொறித்த சோழ மாந்தர்கள் எலிக்கறி கோரிப்பதுவோ, காற்றை குடிக்கும் தாவரமாகி காலம் கடத்துவதோ, மண்டையோடுகள் மண்டிய நாட்டை மன்னன் ஆளுவதோ, மன்னன் ஆளுவதோ. தாய் தின்ற மண்ணே இது பிள்ளையின் கதறல், ஒரு பேரரசன் புலம்பல், நெல்லாடிய நிலமெங்கே சுள்ளாடிய அவை எங்கே, பிள்ளாடிய களமெங்கே கள்ளாடிய சிலை எங்கே, தாய் தின்ற மண்ணே. I don't think I gave my 100%. Beautiful da. Every time you make me get goosebumps whenever you sing in ஏதாச்சும் ஒரு லைன்ல ஏதாச்சும் ஒரு பார்ட் ஆஃப் த சாங்ல எனக்கு வரும். இன்னைக்கு வந்து நீ அந்த ஹை பிச்ல அந்த ஆக்டேவ் அந்த ஓ ரீச் பண்ணல, ஸோ அந்த இடத்துல ஐ லிட்டரலி காட் goosebumps. Yeah. வெரி நைஸ் டா, வெரி நைஸ். இட்ஸ் ரியலி an emotional song இல்ல? எவ்வளோ நல்லா எமோட் பண்ணியிருப்பாங்க பார்த்திபன் ஒரு ஸ்டில் ஃபேஸோட. அந்த லிரிக்ஸ் காம்போசிஷன் எல்லாமே வேற லெவல் அந்த பாட்டு. யா, பர்சனலி ஐ லவ் தட் சாங் a lot and உன்னால வந்து started loving the song even more. வெரி நைஸ் டா, சூப்பர். And one other favorite hobby of yours வந்து bird watching அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணியிருந்த. கண்டிப்பா. Yeah, please tell about that.
லைஃப்ல வந்துட்டு ஒரு பார்ட் வந்துட்டு எனக்கும் என் அண்ணனுக்கும் சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சு. மெமோரிஸ் அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தா சில விஷயங்கள் இருக்கும் தெரியுங்களா? அதுல வந்துட்டு என் லைஃப்ல பெரிய பார்ட்டா அந்த டாம் அண்ட் ஜெரி, ஜாக்கி சேனன் சாகசங்களுக்குலாம் அடுத்து இந்த பேர்ட் வாட்சிங் அண்ட் போட்டோகிராஃபி பெரிய பெரிய ஒரு பங்கு வகிக்கும். பிகாஸ் எல்லாருமே பேர்டை பார்த்துட்டு அது பேர் சொல்லுவாங்க. பட் வி சடன்லி சாய் பேர்டு ஒரு ஒரு இடத்துல பாத்துறோம் எங்க வீட்டுக்கிட்ட. ஒரு சம்பவம் சொல்றேன். ஏசியன் பாரடைஸ் ஃப்ளை கேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேர்டு இருக்கு. ஓகேவா? அது நீங்க யாரும் பாத்திருப்பீங்களான்னு ஐ எம் நாட் ஷூர் அபவுட் தட். பார்த்ததுலயே ஒண்டர்ஃபுல் பேர்டு ஆக்சுவலி. அது சர்டைன் சீசனுக்கு இந்தியாவுக்கு வரும். அதோட டைல் பாத்தீங்கன்னா நல்லா இவ்வளவு நீட்டுக்கு இருக்கும். அதோட டைல் இவ்வளவுதான் இருக்கும். குருவி அதுக்கு ஸ்பைக்லாம் இருக்கும். தான சொல்ற டெயில் ஃபெதர் சொல்றியா? அந்த டைல் மட்டுமே அது பறக்கும் போது டைல் இப்படி போகும். நீங்க பாருங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் கூட வரும். நீங்க ஏசியன் பாரடைஸ் லைக் கேச்சர்னு போட்டாலே வரும் உங்களுக்கு கூகுள்ல. சோ அந்த பாரடைஸ் லைக் கேச்சர் என்ன பண்ணுச்சுன்னா, சோ மை பிரதர் வந்துட்டு சாய பேர்ட் ஆக்சுவலி. நாங்க போட்டோகிராஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்மொழி என்ன ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்யூ சோ மச். சோ பாரடைஸ் அது என்னடா டைப் பண்ணு, நான் லெட் மீ சர்ச் இட். பாரடைஸ் ஏசியன். எஸ், அதுல ரெண்டு இருக்கும் பாத்தீங்கன்னா. வயலட் கலர் வந்துட்டு நம்ம ஊர்ல கரண்ட் இல்ல, ஒயிட் அண்ட் பிரவுன் இருக்கும். நீங்க பாருங்க. ஓகே ஓகே சூப்பர். ஃப்ளை கேச்சர். ஓகே கேட்ட மாதிரி இருக்கு. லெட் மீ செக் தி இமேஜ். சொல்லு. அது வந்துட்டு ஃப்ளை கேச்சர் நிறைய இருக்கு. ஹாய்க்கா ஷம்லாக்கா. சோ என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த பேர்டை வந்துட்டு நாங்க வந்துட்டு போட்டோகிராஃபி ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னா என் அண்ணன் ஒரு விவோ இந்த போன் வாங்கினான். I'm not sure about it. MI நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு போன் வாங்கிட்டு he suddenly போட்டோ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஆன் பண்ணிட்டு ஸ்கேன் பண்றான். ஸ்கேன் பண்ணா வந்துட்டு ஒரு பூச்சி வந்து உட்காந்துருச்சு போட்டோ எடுக்கும் போது. சோ அதை எடுத்துட்டு அதை ஜூம் பண்ணி பாக்குறான். அந்த பூச்சி மேல இருக்கிற அந்த இறகுகள்லாம் அப்படியே அழகா தெரியுது. சோ he started loving the photography. சோ நானும் வந்து ரொம்ப போட்டோகிராஃபியே அவ்வளவு நல்லா இருந்ததா இந்த MI? ஓகே, அந்த மொபைல்ல அது MI தானான்னு தெரியல. ஆனா அந்த மொபைல் எங்களுக்கு திருப்பி இன்ன வரைக்கும் வேற எந்த மொபைலும் இந்த குவாலிட்டி கிடைக்கல. சோ என் அண்ணன் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி போட்டோ எடுக்கலாமா வரியான்னு கேட்டான். நான் அப்ப வந்துட்டு சம்வேர் அரௌண்ட் 11th or 10th படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். 10th 9th தெரியல, அப்ப படிச்சுட்டு இருந்தேன். சோ வாடா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு சொந்த ஊர் ஒண்ணு இருக்கு. அந்த ஊர்ல வந்துட்டு எங்க பாட்டி தாத்தா இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க, ஆனா ஃப்ரீக்வெண்டா இல்ல. அது மணல்மேடுன்னு சொல்லுவாங்க. அந்த கிராமத்துல போயிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, ரோட் சைட்ல ஒரே புல்லா இருக்கும் இல்லையா, இந்த புல்லுக்கு ஓரமா போயிட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டு இந்த என்னென்ன பூச்சி இருக்கு என்னென்ன வண்டு இருக்குன்னு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். சோ ஐல் பி வாட்சர் ஃபார் த இன்செக்ட். நான் வந்துட்டு பார்த்து சொல்லுவேன், இங்கே பாரு இந்த பூச்சி புதுசா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரிலாம் எடுத்திருப்போம். நாங்க எடுத்ததுல வந்துட்டு நிறைய ரேரான வந்துட்டு போன்ல எடுத்த போட்டோகிராஃபிஸ்ல வந்துட்டு ஒரு தேன் பூச்சி வந்து மகரந்த தூள கால்ல இருக்கிறத நாங்க எடுத்திருக்கோம். அது மாதிரி வந்துட்டு ஒரு முட்டையை விட்டு ஒரு வண்டு பாதி வெளில வராம அந்த மூட்டை பூச்சி மீது ஒரு வண்டு இருந்ததை எடுத்திருக்கோம். முட்டைக்குள்ளேயே இருந்துகிட்டு நடக்கிற வண்டை பார்த்திருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு ஒண்டர்ஃபுல் டிஸ்கவரிஸ். ஓகே, எங்க இருக்கு இந்த போட்டோகிராஃப்ஸ் எல்லாம்? உன்னோட ப்ரொஃபைல்ல இருக்கா இன்ஸ்டாகிராம்ல? ஐ ஷேர். என்னோட ப்ரொஃபைல்ல இல்ல. என்னோட ப்ரொஃபைல்ல நான் ரொம்ப கொஞ்சமே வந்துட்டு நான் போட்டிருப்பேன். எனக்கு ஏன்னா அது வந்துட்டு நான் அது இந்த ஹாபி இப்ப நான் அந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணல. ஒன்லி பேர்ட் வாட்சிங் மட்டும்தான், பேர்ட்ஸ்ல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கேன். அந்த இன்செக்ட்ஸ்ல இருந்து நாங்க அப்படியே கொஞ்ச நாள் எங்க அப்பா அம்மாட்ட கெஞ்சி குத்தாரி, இதை பாருங்க நல்ல நல்ல போட்டோ எல்லாம் எடுக்கிறோம், எங்களுக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கெனான் வாங்கணும். அந்த கெனான் வாங்கி எடுக்க ஆரம்பிச்சோம். பேர்ட்ஸ் போட்டோகிராஃபி நல்லா பண்ணோம். நாங்க ரோட் சைட்ல எடுக்க ஆரம்பிச்சது காட்டுக்குள்ள போயிருச்சு. சோ அது கொள்ளிடம் காடு அப்படிங்கிறது இட் அரௌண்ட் 2 to 3 kilometers ஃபுல்லா காடு தான், சுடுகாடுலாம் இருக்கும். நாங்க அதெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டோம். மதியானம் ஒரு 3 மணிக்கு போயிடுவோம், நைட் ஒரு 8 மணிக்கு வருவோம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபுல்லா இறங்கி என்ன எடுக்கிறோம் எதுக்காக போறோம்லாம் தெரியாது. வி கோ அரவுண்ட் அண்ட் சர்ச் ஃபார் பேர்ட்ஸ். அதை நாங்க போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு வி சர்ச் ஆன் கூகுள் அண்ட் ரீட் அபவுட் இட். சோ இப்படி அண்ணனுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி கிடைச்சது பேர்ட் வாட்சிங் பத்தி. அவங்கள வந்துட்டு சில பேர் புக் எல்லாம் அண்ணனுக்கு பிரசன்ட் பண்ணாங்க. ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மை இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு அந்த புக்ல இந்தியன் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வச்சு நாங்க வந்துட்டு வி லேர்ன்ட் அபவுட் பேர்ட்ஸ். அண்ட் ஒரு பேர்டை பார்த்தோம்னா அது எப்படி வந்துட்டு கால் சாப்பிடுறதுக்கு எப்படி கத்தும், குழந்தை காணும்னா எப்படி கத்தும், பிரேவை பார்த்துச்சுன்னா எப்படி கத்தும், இந்த மாதிரி வந்துட்டு நாங்க வந்துட்டு வி லேர்ன்ட் அபவுட் சவுண்ட்ஸ் ஆக்சுவலி. அப்படி பார்க்கும்போது ரொம்ப சில பேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இந்தியன் பிட்டா அப்படிங்கிற பேர்டு இப்போ வரைக்கும் எங்க ஊர்ல வந்துட்டு எங்க வீட்டு சைட்ல இருக்கும். இந்தியன் பிட்டா அப்படின்ற பேர்டு செம்ம அழகா இருக்கும். 4ல இருந்து 5 கலர் இருக்குது உடம்புல. ஆனா அதால பறக்க முடியாது. அதனால பறக்க முடியாதுங்கிற ஒரே ரீசன்னால அதோட இனம் அழிஞ்சிட்டு வருது. flightless birds அது. it's a flightless bird like kiwi, ostrich அந்த மாதிரி. எஸ், இவ்வளவுதான் இருக்கும். ரெயின்போ கலர்ல இருக்கும் பேர்டு. நீங்கலாம் அதுல பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்க, அப்படி இருக்கும்.
நிஜமா ஆசையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம காமனா படிச்ச பேர்ட்ஸ், காமனா பாக்குற பேர்ட்ஸ் தான். டிஃப்ரெண்டா ஏதாவது பேர்ட் வந்தாலும் அதோட பேரு இதெல்லாம் தெரியாதுல்ல. இப்போ நீ அதை இன்ட்ரெஸ்டா ஆராய்ச்சி பண்ணி போனனால இந்தியன் பிட்டா சொல்ற, ஏஷியன் பாரடைஸ் லைக் கேச்சர் சொல்ற, which we don't even have any idea other than like parrot, crow, peacock. This is what we know basic. பட் ஆனா இப்போ வேடந்தாங்கல் அந்த மாதிரி நம்ம போனோம்னா அவங்க போட்டிருப்பாங்கல்ல ஜூஸ்ல பட்டர்ஃப்ளை வேர்ல்டு, பேர்ட்ஸ் எவியரி, எப்பியரி, அதுக்கெல்லாம் போகும்போது எவ்வளோ இனங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நிறைய கொஞ்சம் போயிருக்கேன். அவ்வளவுதான் நாலேஜ் இருக்கு. பட் நீயே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல இந்தியன் ஸ்பீஷீஸ் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்கேன்னு நினைக்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் லைக் யூ ஷுட் தேங்க் யுவர் பிரதர் அண்ட் அப்பா Yes. for gifting Yes, you yes, yes. camera and all that and encouraging you in photography. சூப்பர்டா சூப்பர். So நான் வந்துட்டு போட்டோகிராஃபில நாலேஜ் நீ இல்ல. நான் இப்பதான் பார்த்தேன். ஐ மீன் ப்ளூ ஹெட் வித் ஸ்பைக் நீ Spikes in சொன்னது, பிரவுன் பாடி அண்ட் a லாங் டெய்ல். சீரியஸ்லி சூப்பரா இருக்கு அந்த பேர்டு. ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கு, பிரவுன் ப்ளூ இருக்கு. பிரவுன் ப்ளூ பிரிட்டியா இருக்கு ரொம்ப. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த ஏஷியன் பாரடைஸ் லைக் கேச்சர்ங்கிறது பிரவுனா இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு தான். அது வந்துட்டு இப்ப எப்படி வந்துட்டு நம்மலாம் வயசுக்கு வரோமோ அது மாதிரி அதுவும் வயசுக்கு வரும். அது வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதோட கலர் ஒயிட்டா மாறிடும். ஓகே, சேஞ்சிங் ரோஸ் மாதிரி இருக்குல்ல, காலையில ஒயிட்டா இருக்கும், சாயங்காலம் பிங்கா மாறும்ல, அந்த மாதிரி இருக்கு. சூப்பரடா. அது அது வந்துட்டு இட்ஸ் a very rare quality in birds actually. நைஸ். And while it is changing நான் அது மக்களாலே கண்டுபிடிக்க முடியும் it is male or female அப்படின்னு. அது சேஞ்சிங் கலர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஃபீமேல் பார்க்க பிரவுனா இருக்கும், ஒயிட்டா இருக்கும். ஃபீமேல் பிரவுனா இருக்கும், மேல் ஒயிட்டா இருக்கும். மேல் பிறந்த மேல் பிரவுனா இருக்கும். அது ஒயிட்டா மாறதுக்கு நாளாகும். ஓகே, சோ யூ மீன் டு சே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே கலர் சேஞ்ச் ஆகும். ஃபீமேல் கலர் சேஞ்ச் ஆகாது, மேல் கலர் சேஞ்ச் ஆகும். சோ மேல் will turn from brown to white, female will be born brown and stay brown. எஸ். ஓ, இப்போ வந்து ஆண் இனம் வந்து வயசுக்கு வருதா? வேற லெவல்ல இருக்கு இந்த கதை. சோ இது ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஒரு ஏக்கம், இது எல்லாமே என்ன சுத்திதான் இருக்கு. இது எல்லாமே நான் கண்ணை திறந்து பார்த்ததுனால கிடைச்சது. நம்ம ஏன் கண்ணை மூடிட்டு இருக்கோம்? நானும் இன்னும் பல விஷயங்கள்ல கண்ணை மூடிட்டு தான் இருக்கேன். பல விஷயங்கள் எனக்கு தெரியாம இருக்கேன். சோ என்ன சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர்ட்டு இந்த மாதிரி எனக்கு இதை பத்தி பிடிக்கும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள அதுல இன்ட்ரெஸ்ட் உருவாக்கணும்ன்றது என்னோட ஆசை. முதல்ல நான் வந்து அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது சன்ரைஸ் வீட்டுக்குள்ள வரணும்ட்டு காலையில நான் மார்னிங் ஷிஃப்ட் 6 o'clock லாகின் பண்ணிடுவேன். 6ல இருந்து ஒரு 8:39 வரைக்கும் டில் மை ஹஸ்பண்ட் வேக்ஸ் அப் மை ஹவுஸ் டோர் வில் பி ஓப்பன். கொஞ்சமாவது சன்லைட் படும், கொஞ்சமாவது ஒளி வீட்டுக்கு வரணும்ல. ஸோ I should learn to keep my door open and go see nature outside. I am keeping myself locked and sitting inside the room for a long time. And the fresh air. See, I think like நீ சொன்ன மாதிரி மேபி இதை தெரிஞ்சுக்கிட்டே அந்த பேர்டே என் கண்ணில் பட்டா அதனால ஐடென்டிஃபை பண்ண முடியும்ல. இப்போ ஒரு விஷயம் ஒன்று புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இன்னைக்கு. That's very nice to be a nature lover and that too bird watching sounds really interesting. வேற ஏதாச்சும் பேர்ட் பத்தி சொல்லுடா, இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பேர்ட்னா இந்தியன் பிட்டா ஏன் அழியுதுன்னு நான் சொல்லுவேன். இட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் பட் we should know. Three reasons are there. Yes, 3 reasons are there. Number 1, network. We are using 4G right now. I'm not blaming. Yes, I'm not blaming anyone because I'm even using 4G. அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா we are going with the society. ஓகேவா? நம்ம வந்துட்டு சொசைட்டியோட கோப் அப் பண்ணணும்ன்ற ஒரே ரீசனுக்காக we are destroying the environment நான் சொல்றேன். அதுக்காக நாங்க வந்துட்டு யூஸே பண்ணக்கூடாதுன்னா you can use your mobile phone for the basic knowledge and basic needs. ஓகேவா? எப்ப அடிப்படை ஆடம்பரமாகுதோ அப்ப நம்ம சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் அழிக்கப்படுது எல்லா சூழ்நிலைகளையும். ரெண்டாவது, அதால பறக்க முடியாது. நேச்சராவே இப்ப நிறைய அதனால வந்துட்டு மற்ற பறவைகள், கழுகா இருக்கட்டும், இந்த மாதிரி பறவைகள் வந்துட்டு they eat them very easily. ஓகேவா? தேர்ட் ரீசன், குறவன் குரத்தி என்று அழைக்கப்படும் சில கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த பேர்டு வந்துட்டு ஃபுட்டா போகுது. சோ இந்த 3 ரீசன்ஸ் தான் மெயின். ஓகே, so it is flightless and it is easy, it has become weak and it can't walk long to search for its food and all. So அது அங்கே இருந்து வீக்கா இருக்கறனால it turns as prey to eagle, vultures and all that. and தேர்டா சொன்ன பாத்தியா, அது ரொம்ப ஒரு கருணை கொலை மாதிரி இருக்கு நீ சொல்றது.
நிஜமாலே ஐ வுட் என்கரேஜ் பீப்புள் டு கோ வீகன் மேன். இது என்ன அநியாயமா இருக்கு, இருக்கிற எண்ணத்தெல்லாம் அழிச்சு. நான் வந்து வெஜிடேரியன், பட் ஐ ஆல்வேஸ் சி பீப்புள் பிரெயின் வாஷிங் மீ டு ட்ரை நான்வெஜ். ஸோ அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ காமனா வந்து பவுல்ட்ரி இருக்கிறது நம்ம சாப்பிடலாம், அதை நான் எதுவும் தப்பு சொல்லலை. பட் இந்த மாதிரி கொன்னு சுட்டு சாப்பிடுறது, இப்பயும் ஹண்டிங் அண்ட் இப்பயும் பிரேயிங் பண்றது வந்து ரொம்பவே தப்பு தான் நீ சொல்றபடி. ஹண்டிங் வாஸ் தேர் ஆக்சுவலி. ஹண்டிங் இருந்த போது ஃபாரஸ்ட் தனியா இருந்தது, நாடு தனியா இருந்தது. இப்போ நாடு வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுனால சீரியஸ்லி ஐயோ ஐயோ. சூப்பர்டா சூப்பர். இந்தியன் பீட்டானா அந்த பேர்டோட நேம்லயே ஒரு ஆர்கனைசேஷனோட பேர் இருக்குல்ல, அதுக்காகவாச்சும் அதை வாழ விடுங்கப்பா. அதையும் நான் ஸ்பெல் பண்ணிடுறேன் கீழே. சோ கலைகிஷோர் அக்கா ரொம்ப சந்தோஷம். விஷாந்த் வந்துட்டு பேர்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறான்றது ரொம்ப சந்தோஷம். ஹி கேன் கால் மீ எனி டைம், ஹி கேன் ஆஸ்க் மீ எனிதிங். எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். Super, super. You have inspired one person and turned him a bird watcher. Adi, kudos for that actually. Okay, நீ இந்தியன் பீட்டா ஸ்பெல் பண்ணி, is it PETA or பண்ணிட்டேன் கீழே. I committed. PITA. PITA. வா. ரொம்ப குட்டியா அழகா இருக்கும் அது. ஆக்சுவலி வந்து அந்த கதிர்களால சிட்டுக்குருவி அழியுது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் கூட அதுலதான் சேருது இல்ல. எக்ஸ்டிங்ஷன் எல்லா பேர்ட்ஸுமே அழியும். Extinction வந்துட்டு even human brains will also get affected if we go 7G 8G and all. நம்ம பிரெயினுக்கு அது ரீச் ஆகாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. இது எல்லாமே இக்னரன்ஸ் தான். நாளைக்கு இப்போ என் பக்கத்து வீட்டுக்கார இறந்து போற வரைக்குமே நான் இக்னரன்ஸ்ல தான் இருப்பேன். நான் இப்போ இக்னரன்ஸ்ல இருக்கேன் அப்படின்னா, if I don't give my voice for this னா அதுவும் அப்படிதான் இருக்கும். It's actually a very colorful sparrow on மைனா, ஒரு மிக்ஸ் மாதிரி. ரொம்ப கியூட்டா குட்டியா இருக்கு. கிரீனா இருக்கு, ப்ளூ இருக்கு, மின்ட் கலர் இருக்கு, ஆஷ் கலர் இருக்கு, நிறைய கலர்ஸ்ல இருக்கு இந்தியன் பீட்டா. ஐயோ, எனக்கு இப்ப ஏதாச்சும் ஒரு சரணாலயம் போகணும், ஜூ போகணும் மாதிரி இருக்கு. நோ நீட் அக்கா. கோ டு யுவர் உங்க மாடிக்கு போயிட்டு மார்னிங் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. நானே அண்ணனும் அதான் பண்ணுவோம். 1 hour in the morning. If you woke up early na நானே அண்ணனும் மாடிக்கு போய்டுவோம். we will discuss about this. மேபி நான் நாளைக்கு வந்து ஆபீஸ் லாகின் பண்றதே மாடிக்கு போய் பண்றேன். யாரையாச்சும் புதுசா நான் சந்திக்கிறேன், நான் பாக்குறேன். I will try this tomorrow. நீங்க ஒரு பேர்ட் பாருங்க, அதோட கலரையும் சவுண்டையும் என்கிட்ட சொன்னீங்கன்னா I will tell the name. வா மேன், அப்ப நீ எவ்வளவு ஸ்பீஷீஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்? நான் வந்துட்டு காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும் போது ஐ ஹோப் எனக்கு ஐ எம் நாட் ஷூர் அபவுட் தட். என் அண்ணன் சொன்னான் we covered nearly 80% of Indian birds அப்படின்னு சொன்னான். அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. I'm not in touch actually. You can actually do some world record or limca அந்த மாதிரி சின்ன லெவல்ல you can do something, no? இன்னும் நிறைய நான் சொல்றேன். அதுவும் உண்டுதா. பட் நீங்க இது வரைக்கும் அச்சீவ் பண்ணதை எங்கேயாச்சும் இஃப் யூ கேன் பதிக்க முடியுமா, இல்ல ஒரு டாக்குமெண்டா அது மாதிரி பண்ண முடியுமானா ப்ளீஸ் டூ கிரியேட் அண்ட் ஜஸ்ட் நம்ம சோஷியல் மீடியாலே நீ ஒரு பிளாக் மாதிரி கூட யூ கேன் ட்ரை. யூ கேன் இன்ஸ்பயர் பீப்புள். நீ சும்மா உன்னோட ஃபேஸ்புக் வால்லையோ அந்த போட்டோகிராஃபி எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் லைவ் செஞ்சு போடு. அந்த மொபைல் போட்டோகிராஃபியோ நீ வந்து போடு. பிகாஸ் இப்போ உனக்குன்னு ஒரு ஒரு சோஷியல் சர்க்கிள் நிறைய பில்ட் ஆயிட்டு இருக்குல்ல. ஸோ இட் கேன் டெஃபினெட்லி இன்ஸ்பயர் எனி பர்சன் at any moment. Sure. Will do. கண்டிப்பா பண்ணு. And one more thing, whatever you have and whatever you புதுசா நீ எது கத்துக்கிட்டாலுமே ஷேர் பண்ணு. So now I have created a platform for you and I'm knowing so many things from you today. இல்ல இன்னைக்கே நான் வந்து ஒரு புது விஷயங்கள் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்து நம்ம ஒரு ரைட் விஷனோட யூஸ் பண்ணிக்கலாம். Because we have a wall, we have a profile. So let us share whatever we know. And இந்த மாதிரி ஒரு நேச்சர் லவ்விங் இன்சிடென்ட்ஸ்லாம் டெஃபினட்டா ஷேர் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா பண்ணலாம். யா ஓகே. அப்புறம் பேசிக் மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நீ வந்து யூ ஹவ் ஃபாண்ட் ஆஃப் ட்ரையிங் தோஸ். ஸோ you started mastering in 1 or 2 basic magic tricks also. So card magic அந்த மாதிரி ஏதாச்சும். So if you want card magic, card magic வந்துட்டு என்னோட ஃபேவரட். Yes, I would love to actually. Card magic வந்துட்டு என்னோட ஃபேவரட். சோ இது நான் எல்லாத்தையுமே பண்றது தான். என்னன்னா I'm like நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே இல்ல சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு I will try to guess your card, ஓகேவா? டுடே ஃபார் டிஃபரன்ஸ் நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே
ஐ வில் ப்ரிடிக்ட் யுவர் கார்டு. ஓகேவா? இதுல உங்களுடைய கார்டை நான் இதுல எழுதியிருக்கேன். இந்த சைடு இருக்கு. நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் என்ன சூஸ் பண்ண போறேன், என்னோட ஃபேவரட் என்ன, நான் என்ன பிக் பண்ணுவேன், என்ன பூ, என்ன நம்பர் பிக் பண்ணுவேன், எப்படி உன்னால அது பண்ண முடியுது? இட்ஸ் லைக் இட்ஸ் மைண்ட் ரீடிங். Not like mind reading or something. Do you make me choose? Is it that way or? Like your ஒரு பேட்டர்ன் தெரியும்ல, ஒரு பேட்டர்ன் தெரியும் இல்லையா? டேய் என்னடா இது அநியாயமா இருக்கு. இது கண்டிப்பா இது மைண்ட் ரீடிங் நோக்கவர்மம் மாதிரி தான் இருக்குடா. சரி ஓகே, இப்போ எனக்கு ஒரு நம்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். Don't think of any number. Don't think of any number. It should be random. நீங்களும் சூஸ் பண்ண கூடாது, நானும் சூஸ் பண்ண கூடாது. It should be random. You can see this all these cards are random. ஓகேவா? ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த இந்தியன் பிட்டா உடம்புல வந்துட்டு கலர்ஸ் கேட்டிங்களா, எத்தனை இருக்கும்னு சொல்ல மாதிரி. there will be 5 colors actually. ஓ 5 கலர் இருக்கா ஒரு பேர்டோட உடம்புல? ஆமா. அந்த ஈவன் ஒரு சின்ன ஃபெதர் ஒரு ஒயிட் ஃபெதர் அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன் 5 கலர். சூப்பர். ஆமா ஆமா. நான் என்னைக்காவது கண்ணுல பட்டுச்சுன்னா கண்டிப்பா செக் பண்றேன்டா. கண்டிப்பா பண்ணுங்க. Nice. And also tell about this black cards. It seems different. It's not normal. Yes. Like playing cards. Because black is the background that you don't want to get like நீங்க ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும்னா black color cards யூஸ் பண்ணணும். மேஜிக் பண்ணும்போது லைக் அது மட்டும் இல்லாம ஃபேன்சி நம்ம black cards இல்லடா, நான் காமனா black cards பார்த்ததே இல்ல. நார்மலா ஷாப்ஸ்ல கிடைக்குதா? இல்ல I ordered it in online actually. black எனக்கு ரொம்ப பிடிக்கும், black color actually. And this card seems convenient. நான் ரிவ்யூ எல்லாம் படிச்சு பார்த்தபோது this card seems convenient. பேக்ரவுண்ட் என்னென்னமோ இருந்தது எனக்கு, ஆனா எந்த பேக்ரவுண்டுமே பிடிக்கல. நான் எதுக்கு பேக்ரவுண்ட்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டு பிளைனா black வாங்கிடுவோம். லைக் எனக்கு black ரொம்ப பிடிக்கல. பேக்ரவுண்ட் plain black and அந்த பூ வந்து சில்வரா? எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? blue and silver. சோ வந்து பேசிக் மேஜிக் ட்ரிக்ஸ் நீ வந்து ஷோகேஸ் பண்ணும்போது இதுல பிராக்டிஸ் பண்ணா இட் வர்க்ஸ் அப்படினு சொல்றியா? சஜஸ்ட் பண்றியா? Yes. ஒரு 4 years before நினைக்கிறேன், 4 to 5 years before I learned my basic tricks and all. ஆஃப்டர் தட் வந்துட்டு நான் ஒரு கொஞ்சம் மாஸ்டர் ஆனேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன் திருப்பி மேஜிக்க. மைண்ட் ரீடிங் கொஞ்சம் இந்த ஹிப்னாட்டிசம் வந்துட்டு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஐ ட்ரை டு டூ ஹிப்னாட்டிசம் வித் மை பிரதர் அண்ட் வித் மை கசின்ஸ் அண்ட் ஆல். பட் நியர்லி ஒர்க்டு ஆக்சுவலி. நியர்லி ஒர்க்டு. ஐ வாஸ் 70% தேர். பட் அந்த பொறுமை இல்லாததுனால விட்டுட்டு. இது எல்லாமே யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் கத்துக்கிட்டியா? ஹிப்னாட்டிசம்க்கு யூ நீட் a tutor அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா கேக்குறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உண்டு. இதுதான் வேணும்னு இல்ல. உன்னுடைய தேவை உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஐ மீன் உன்னா உங்களை சொல்ல வரல, எனக்கு நானே சொல்லிக்கிறது. உன்னுடைய தேவை உனக்கு தெரியும், அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். பாக்கி எல்லாம் தானா அமையும். உனக்கு தேடலும் தேவையும் இருந்ததுன்னா அது நோக்கி நீயே போவ. இது வேணும்னு நீ கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய. இப்போ எனக்கு வந்து ஓகே, ஐம் ஜஸ்ட் லெட்டிங் அவுட் மை ஏஜ். ஐம் 27. பட் இப்போ வரைக்கும் என் பேஷன் என்ன, என் ப்ரொஃபஷன் ஏன் வந்து என் பேஷன் இல்லாம இருக்கு அப்படின்ற தாட்ஸ் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். வாட் இஸ் மை பர்பஸ், நான் எதுல மாஸ்டர் பண்ணணும், எதுல ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த ஸ்கில் எனக்கு வேணும் அப்படின்ற தாட்ஸ் வந்து வேவரியா இருக்குமே தவிர ஒரு டிசிஷன் என்னைக்குமே எடுக்க முடியல. சோ இப்ப நீ சொல்ற உன் தேவை என்ன, உன் தேடலும் தேவையும் இருந்துச்சுன்னா யூ வில் கெட் அ ஃபோக்கஸ்ன்னு. I don't know, I'm still thinking what am I and why am I here ன்ற மாதிரி. Not like that. Like if you want to do something na, இப்ப singing தான் என்னோட passion நீங்க choose பண்ணிட்டீங்கன்னா you have to go full fledged and give you 100% on it. இந்த ப்ராப்ளம் எனக்கும் இருக்கு. நான் வந்துட்டு இப்ப படிக்கணுமா இல்ல சிங்கிங்ல வந்துட்டு மீடியா சைட் போகணுமான்றது ஸ்டில் ஐ டோன்ட் டிசைடட் ஆக்சுவலி. நான் இப்போதைக்கு படிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்கேன், படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த மைண்ட் செட் எல்லாருக்குமே லைஃப்ல வரும். பிகாஸ் எனக்கு வந்துட்டு எதுலயும் வாய்ப்பு கிடைக்காம இல்ல, எனக்கு எல்லாத்துலயுமே வாய்ப்பு கிடைக்குது. ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் தெம் ப்ராப்பர்லி. எனக்கு இப்ப வந்துட்டு மீடியா சைடு நான் போனாலும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நான் இந்த சைடு வந்துட்டு நான் படிச்சாலும் நான் நல்லா படிப்பேன், எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அபவுட் டூ குட் திங்ஸ். நாட் வந்துட்டு நான் இதுல நல்லா இல்ல இதுல நல்லா இருக்கு அப்படி யோசிக்கிறேன். நான் ரெண்டுத்துலயுமே நல்லா இருக்கேன். ஸோ ஐ மாஸ்டர்ட் போத் ஆஃப் தெம். அதுதான் உண்மை. So you should master them before giving choosing your passion அப்படிங்கிறது என்னுடைய தாட். எங்க அண்ணா சொல்லி கொடுத்தது எனக்கு இது. But we also have this proverb, no, jack of all trades is a master of none. அதை பிரேக் பண்ணிட்டு நம்ம தான் வந்து நம்ம ஸ்கில்ஸை ஹோன் பண்ணிட்டு இருக்கணும். Yes. And also your manager is even your manager is also encouraging you. So what who can stop you ன்ற மாதிரி இருக்கு.
சூப்பர், யூ ஆர் வெரி பிளஸ்ட் இன் தட் வே. ஓகே, தேங்க்யூ ஸோ ட்ரிக்குக்கு மச். போலாமா? எஸ், சிம்பிள் ட்ரிக் தான். நான் வந்துட்டு இந்த கார்டு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு, நான் சிசு சொன்ன மாதிரி. நம்ம விளையாட போறோமா இல்ல ட்ரிக்கிங் சொல்லி தருவியா? இல்ல இல்ல, ஐ டோன்ட் டீச் ட்ரிக்ஸ் ஜென்ரலி ஆக்சுவலி, பிகாஸ் எனக்கு சொல்லி தரவும் தெரியாது. சொல்லி கொடுத்தா அது எனக்கு நெக்ஸ்ட் டைம் மேல செய்யவும் செய்யாது. ஸோ இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட்னா ஐ லேர்ன் இட் மை செல்ஃப், யூ கேன் ஆல்சோ லேர்ன் யுவர் செல்ஃப். இந்த ட்ரிக் நானே கிரியேட் பண்ணதுதான், இந்த மெத்தட் நான் கிரியேட் பண்ணதான். பேசிக் சேம் தான் மேஜிக்கு. சோ நான் தெரியலனா மாஸ்டர் மைண்டா இருக்கியேடா ஆதி. ஓகே, லெட் மீ டர்ன் ஆஃப் தி கமெண்ட்ஸ். ஓகே, ஏனா உங்க ஃபேஸ்ல எனக்கு கமெண்ட்ஸ் தான் நிறைய போயிட்டு இருக்கு. தெரியலனா இது எத்தனைன்னு தெரியுதா? 5. டேய் கண்ணு தெரியும்டா. ஓகே 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 ஓகே, இது தெரியுதா? 1. ஓகே, ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங். சோ ஐ இப்படி ரிஃபில் பண்றேன் கார்டை. நீங்க எங்க ஸ்டாப் சொல்றீங்களோ ஐ வில் ஸ்டாப் இட். ஓகேவா? ஓகே, ஸ்டாப். Are you sure about that or you want to change your mind? I'll do it one more time. Okay. Stop. Are you sure about that or you want to change your mind? Yeah, this is final. Okay, you stopped here, right? Yeah. So this will be your card. நான் பார்க்கல, நான் திரும்பிறேன். Show me one. தெரியுதா இல்லையான்னு மட்டும். தெரியுதுடா, தெரியுது. Yeah. கன்ஃபார்மா கார்டை பாத்துக்கிட்டீங்களா? Yes. நான் திருப்பி உள்ள வைக்கிறேன். ஓகே. வச்சிட்டேன். And I'm going to shuffle it down. Okay, வா. பறக்குதுடா கார்டு. So அதெல்லாம் போனா பரவாயில்ல. சோ எல்லா கார்டுமே பறந்தாலும் நமக்கு தப்பு இல்ல. So I shuffled it with நான் வந்துட்டு இப்போ ஒரு 2 சாய்ஸ், எனக்கு 2 சான்ஸ் கொடுங்க. I'll tell you. Okay, வா. உங்க கார்டு வந்துட்டு இங்க திங்க் பண்ணிக்கங்க, இங்க வச்சுக்கங்க உங்களுடைய. ஓகே, நான் அதான் நினைச்சிட்டு இருக்கேன், அந்த கார்டை தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே, மாத்தி நினைச்சா நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவியா? அப்படிலாம் இல்லல்ல, எனக்கு தெரியுமே நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்கன்றது. நான் எப்படி கன்ஃபியூஸ் ஏய் I hope மந்திரவாதி you மாதிரி don't get பேசுறடா. confused. It's okay. உங்களுடைய உங்க ஃபேவரட் நம்பருக்கு இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? நான் என்ன ரிலேஷன்ஷிப்னா ஆன்சர் பண்ணனுமா? உங்க ஃபேவரட் நம்பருக்கு இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் சொல்லுங்க. 2. 2 அதான் சொன்னேன் actually startingல. So this is you can turn on the comment right now actually. Yeah. Because we'll ask people to guess. we'll ask people to guess the people that தெரியுமே, they saw it. Okay, yeah, everybody knows. நீ தான் இப்ப சொல்லணும். So 2 na 3 அவங்களுடைய கார்டு. No, இல்ல, ஏன்னா அது yeah, it is clever, it is 5. correct. நீ என்ன 3 சொன்ன? அது என்ன clever தானே? clever கையிலேயே எழுதிருக்க. ஏய் என்னடா பண்ற, எப்படிடா? Actually இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி I would love to change my wallpaper. ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், I go to my என்னோட இன்னும் ரெண்டு மொபைல் இருக்கு. ஓகே, நான் அந்த மொபைல்ல போயிட்டு வெயிட். How can you even know that I'm going to choose 5 clever only? This is so surprising. And I also know your favorite number is 7. இதுதான் வந்துட்டு லைஃப். நான் favorite number 7 நிறைய இடத்துல சொல்லிருக்கேன். So no, I didn't. I swear I didn't know anywhere. நான் எங்கேயுமே கேட்டது. Because my favorite number is 7. We have a connection because we are brothers and sisters, you know. இல்ல ஏதாச்சும் ஒரு ஹிண்டாச்சு குடுறா, எனக்கு மண்டையே வெடிச்சிரும்டா. This is so surprising. And you already had the wallpaper, you have written in your hand, you have written in the notebook. How is this even possible? ஐயோ தலை வெடிக்குது எனக்கு. So you are going to believe it or not actually. இப்போ இந்த ஹோல் டைம் என் கையில தான் கார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் என்னோட ஸ்டாண்ட காட்டுறேன். நான் எப்படி ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். This is my stand. ஓகே, என்னோட பென்னு, என்னோட கார்டு இதெல்லாம் இருக்கு. நான் இந்த ஸ்டாண்ட் இதுதான். And I know your favorite card and I know what it is. It is wait, can you see this? Yeah, and it is the same. And it is the same one that you choose. But the 7 of clubs. Yeah, 7 வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்பர். ஓகேவா? பட் நீ ஃபிளிப்ல தானே காட்டுற. So I kind of stopped in 5 clever. But how is all this happening is
This is not going to let me sleep only. நான் எங்க போய் இத கத்துக்கணும்னு சொல்லிரு. I'll go and search in YouTube or somewhere and find it. This is really surprising. If And you the want it, na, wallpaper you thing, search it. இல்ல wallpaper thing is even more making me so much surprised. Okay. Samada. Simple தான். So what do you call this trick? Name ஏதாச்சும் இருக்கா? This ஒண்ணும் இல்ல think of any card னு சொல்லுவோம். Think of Like any choose card. any card. Think of any card. Like choose of any card. ஐயோ செமையா இருக்கே இது சூப்பர்டா. அதுவும் லைக் So இதுதான் அப்படின்னு கூட நீ கெஸ் பண்ணல. அது நீ கையில எழுதியிருக்க, வால்பேப்பரா வச்சிருக்க, பேப்பர்ல எழுதுற, ஃபேவரட் நம்பரை வேற கூட சேர்த்து சொல்ற போனஸா. வேற லெவல் தான் போ. பட் ஐ லைக் ஹார்ட்ஸ் மோர். நீ நம்பரை தானே கெஸ் yes. பண்ண. ஃப்ளவர் போகலல்ல. மேபி அதையும் நீ அடுத்த வாட்டி எடுத்து காமிச்சாலும் காமிப்ப. So hope you excel in magic also, Adi. This is very Sure. good. Keep it up. Thank you so much. வேற லெவல். லைக் And எல்லா one more நான் thing. ஃபேன் ஆயிட்டே வரேன் நானு. சொல்லுங்க. And one more thing. This is your favorite card, right? I mean 7. This is the card I chose for you. இது வந்துட்டு top of the deck, okay va? There is no trick on that. I am just placing this 7 of clubs here. Okay. You saw that? And I'm taking it, putting it to the middle of the deck, right? Okay. You saw that it goes in. Just snap your ஆமா. finger. Did you saw that? இன்னொரு வாட்டி இரு, I'll turn off the comment again. Okay, 7 of clubs நீ டெக் குள்ள வைக்கிற, இன்சர்ட் பண்ற, திரும்ப பண்ணலாம். கமெண்ட் திரும்ப பண்ணலாமா? ஓகே, ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ஃபேவரட் நம்பர் வந்துட்டு 7 of clubs னு சொன்னீங்க. Am I right? இந்த கார்டு சிம்பிள், ஓகேவா? இந்த கார்டை நான் டாப்ல வைக்கிறேன், ஓகேவா? It is in top. Am I visible? Yes, yes. So in the 7 of clubs வந்துட்டு it goes to the middle. Can you see that? And I'm pushing it gently. Yeah, gently. Okay, va. And I'll refill it. You don't have to even snap it. It already came to the top. Did you see or not? Hey, எப்படிடா? I did see with my naked eyes that it is inside the deck and now it is on top of the deck. I think அந்த கார்டே மேஜிக் கார்ட்ஸ் நினைக்கிறேன். நீ ஏதோ பல்ஸ் மாதிரி ஏதோ normal. Okay, maybe it is normal deck of cards. இல்லடா, is it? No, it is not an illusion. See, it is, நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே பண்றேன். It is a 7 of clubs and I'm taking it to the middle of the deck and I'm pushing it. I'll snap. It will come to the top because it is your card. It will come to you only. So you mean to say that 7 of clubs has something to me? It says something or it's connecting to me or it's like that? Yes. Or Yes. என்னடா இது அநியாயமா இருக்கு. 7 is close to your heart or not? Of course. You like MS Dhoni or not? Of course. Yes, I'm his fan. That is why it is coming to you. சரி, MS Dhoni எனக்கு, நான் நாட் a cricket person ஆனால், பட் எனக்கு அவரை தான் பிடிக்கும். Just his jersey number is 7. I like MS Dhoni. அந்த அளவுக்கு 7 பிடிக்கும் தோனியை விட. சரி, ஓகே. I'll do the last trick. இது வந்துட்டு எப்படின்னா, this is for you actually. I'll shuffle the cards, okay va? Okay. Can you see that? It is okay. It is well mixed up. Did you see? Yeah. இன்னொரு வாட்டி வேணா shuffle பண்ணவா? I'll do it one more time for you, okay va? ஜாலியா இருக்குடா. It is well mixed. Are you agree with it? Yes. Okay va? So what is your favorite number again? 7 obviously, and there is no change. Oh, 7 of spade இப்போ. 7 of diamonds. 7 of hearts. Hey. 7 of clubs. Wow. The top 4 card was 7. அத நான் எதுமே பண்ணல. It come for you, not for me. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குடா நீ பண்றது. இது ஃபேவரட் ரிவீலிங் மாதிரியும் இருக்கு. That's very nice. And there will be some people who doesn't have any favorites at all. அவங்களுக்கு நீ என்ன சொல்லுவ? I'll choose my favorite. And make them theirs. Super Yes. da. Very nice, very nice. I really like this 7 trick, man. Hats off. Thank you so much. Okay.
ஸோ வந்து ஒரு மெஜிஷியன் ஆதியும் பார்த்தாச்சு, பீட் பாக்ஸர் ஆதி பார்த்தாச்சு, நடுவுல கமல் சார் ஆதியும் பார்த்தாச்சு, சிங்கர் ஆதியும் பார்த்தாச்சு. And we'll come back to singing a little bit. I know Adi does rapping in a very superb and swift way. So I would like to hear English rap and Tamil rap from any Tamil movie or his favorite, some rap. Okay. நான் rap வந்துட்டு I love rapping actually. And I release some of my albums. நான் சில ஆல்பம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். தடைகள்னு சொல்லிட்டு I do album. நாங்க எங்க டீம்ல நான் மேஜர் ஆஃப் த போர்ஷன் லிரிக்ஸ் எழுதி நானே மேஜர் போர்ஷன் பாடினது. So this and all yeah, I have நான் சொல்ல மறந்துட்டேன். I have a YouTube channel named Tamilan Beats. It's having 13,000 subscribers. Oh. Tamilan Beats. So it's a community, like you are too many people அந்த மாதிரியா? Tamilan Beats. Yes, but founder வந்துட்டு நானு சாத் கபீர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர். Then we joined the Tamilan Beats. I typed it. Tamilan Beats. Oh, is it HR? Super. Okay. Hello, ஒரு சின்ன shout out கொடுத்துக்கலாம் to all the 12 people watching and to all the upcoming ஒரு 400-500 plus people who is going to watch. Aditya, I think he is a great find with so much of talent inside him and he is sharpening. சாண பிடிச்சிட்டே இருக்கான் அவனுக்கு தெரிஞ்ச கலைகள் எல்லாத்தையுமே. So I want everybody to support and share all his works in Instagram, be it Facebook and be it YouTube. And இவ்வளோ நாள் வந்து I don't know that he has a channel, he has a community. அவன் வந்து இது என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. ஸோ இன்னைக்கு வந்து he is just humbly making use of this opportunity and he has revealed the channel named Tamilan Beats. And 13K subscribers is a huge number for such a talent. Seriously, I will definitely right away I'm subscribing makkale. I'm doing it in my laptop, so I would recommend you also to please subscribe to Tamilan Beats and check out all his rap works, lyric works and beatboxing works and all. And videos பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ், வாங்க ராப்பர் ஆதித்யா. தலைவர் ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணா மட்டும் போதும். எப்பா so much of talent ரா, வேற லெவல். Okay, Tamilan Beats. இது எத்தனை நாளா வச்சிருக்கீங்க ஆதி this channel? ஓ, பாரதியார் we are logo. doing yes. சொல்லு. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 years 5 years முன்னாடி ஆரம்பிச்சது. எங்களோட காலேஜோடய செகண்ட் இயர்ல ஸ்டார்ட் பண்ணது. இனிஷியலி என்னோட ஃபைனான்ஸுக்கு போகும்போது நான் சாது கபீர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்ட் என்னோட லைஃப்ல ஐ மெட் தெம் and I proposed them. I want to start a YouTube channel and release album. எனக்கு எப்படி பண்ணணும்லாம் தெரியாதுங்க, எனக்கு பண்ணணும்னு ஆசை. அப்ப ஆல்பம்லாம் ரொம்ப பூம் ஆகாத டைம். எனக்கு ஒரு ஆல்பம் பண்ணணும், ஆல்பம்னு ஏதோ ஒன்று சொல்றாங்க, அது நம்மளும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு I told them ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு we created a new album. பட் எங்களுக்கு அதை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியாத போது we found someone in finance. அந்த பையன் பேரு அர்ஷத் அப்படின்னு பேரு, இர்ஷத் அப்படின்னு 2 பேர் ட்வின்ஸ் இருக்காங்க. தி கிரியேட்டட் அனிமேஷன் வீடியோ ஃபார் த சாங். நாங்க ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போய் பண்ணது அனிமேஷன் வீடியோ வச்சு நாங்க வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டோம். ஒரு 700-800 பேர் பார்த்தாங்க. ஸோ எங்களுக்கு அப்ப அது பெரிய விஷயமா இருந்தது. சூப்பர் பார்த்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஆர்ஜே சபரீசன், ஹாய்டா தம்பி. ஆமா, ஹாய். ஹாய் சொல்லுங்க. ஹாய் ரொம்ப நேரமா ஹாய் சொல்லிட்டு இருக்கான். சோ பாத்துட்டு இருக்கிறவங்க, கமெண்ட்ல பேசுறவங்க, கமெண்ட்ல விஷ் பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் ஃப்ரம் ஹஷ்மிதா அண்ட் ஆதித்யா. சோ அவன் வந்து ஒரு சின்ன மண்டைக்குள்ள ஒரு கிரேசி மைண்டா பல திறமைகள் வச்சுட்டு இருந்திருக்கான். அண்ட் இட்ஸ் a very superb decision that you started your YouTube channel 5 years back. நான் 1 வருஷம் முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். பட் that's really good and you have a huge number of subscribers and you have to get more and more, reach millions. My hearty wishes for that. Sure. And I kind of see your indie songs. உன்னை நினைத்து இருக்கு, முனிமா இருக்கு, so and few more songs இருக்கு. So முனிமா அண்டால் one of the hits in our channel actually. 350k போனது. அதுக்கு அடுத்த சாங் வந்துட்டு
ஒன் அந்த சைடு சாங் நேமே காதல் மறந்து போகுது. ஒன் சைடு ஒன் காதல் சைட் காதல். எஸ் 807K வியூஸ் சூப்பர்டா. எஸ். ஆக்சுவலி அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு டீம் இருந்ததுனால மட்டும்தான் என்னால பண்ண முடிஞ்சது. நான் மட்டும் காரணம்ன்றதெல்லாம் அபத்தமான விஷயம். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணேன், என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன். பட் மை டீம் ஒர்க் தேர் ஹெல் அவுட் ஆஃப் தேர் பாடி. ஐ சிங் அண்ட் ஐ கெட் அண்ட் ஐ கேன் இன்ஃபுளுன்ஸ் பீப்புள். ஈஸியா போயிட்டு ஒருத்தவங்கள்ட்ட பேசணுமா, ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கணுமா, பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு டான்ஸ், ஐ டோன்ட் நோ ஹவு டு எடிட். நான் வந்துட்டு போய் உட்காருவேன், ஆனா இடத்துல ஐ கேன், நான் வந்துட்டு ஒர்க் வாங்கிடுவேன் உட்காந்து. இதை பண்றா அதை பண்றா அப்படின்னா காலைல 5 மணினா காலைல 5 மணிக்கு நான் போய் உட்காந்துருவேன். காலைல போயிட்டு இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு எம்எல்ஏ பேசினா இப்ப எம்எல்ஏ போய் நின்றுடுவேன். அதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டேன். வாட் எவர் தே சே ஐ வில் ஸ்டாண்ட் தேர். அந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துலயும் பர்மிஷன் வாங்குறதுக்கு ஐ கோ தேர். நான் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, எவ்வளவு பணம் கேஷ் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணேன், எல்லாமே பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி சிங்கிங் சேனல்ல இந்த மாதிரி கண்டென்ட் மேக்கர்ஸ்க்குலாம் வந்துட்டு ரெவென்யூ அந்த அளவுக்கு ஜென்ரேட் ஆகல எங்களுக்கு. வி ஹேட் அ காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒரு சாங்குக்கு. February 14th கிராண்டா ஒரு சாங் ப்ரோக்கன் ஏஞ்சல்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். பெரிய ஃபெயிலியர் இந்த சாங் எங்களுக்கு லைஃப்ல. அது என்ன ஆயிடுச்சு, அப்லோட் பண்றோம், யுவர் சாங் cannot be uploaded, it has been copyrighted அப்படின்னு வந்துருச்சு. எங்களுக்கு போட்டு மியூசிஷியன் சதி செஞ்சுட்டான். மியூசிக் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் சாங் நாங்க தமிழ்ல கன்வெர்ட் பண்றோம். தட் பிளட்டி பக்கர் வந்துட்டு அப்படியே கரோக்கி எடுத்து போட்டு கொடுத்துட்டோம். சார்ஜ் 2500 rupees ஃபார் தட். நாங்க பெருசா ஹைப் பண்ணி காலேஜையே டாப்ல வச்சு நாங்க ரொம்ப வச்சு கடைசியில சாங் ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. சோ அதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஐடியா இருந்தது. ஃபியூச்சர்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஆல்பம்ஸ் பண்ணிட்டு டிவோ மியூசிக் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தே ஆர் அவர் டிஜிட்டல் பார்ட்னர். சோ we came to the agreement we should create 3 videos per week. நாங்க பண்ணிட்டு இருந்தோம். கண்டென்ட்ஸ் நம்ம சாங் மட்டும் எங்களால பண்ண முடியல பிகாஸ் ஹை ப்ரொடக்ஷன். உடனே என்னத்துக்குலாம் we nearly spent about 30 to 35,000 rupees for the permissions and the acting, அந்த நடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தரத்துக்கு டிராவல் எக்ஸ்பென்சஸ். So then what happened was அந்த கண்டென்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். தட் ஆல்சோ gone well. சில எபிசோட்லாம் நான் பண்ண எடுத்து it created lot of controversy and problems. We deleted that show also. So இந்த மாதிரிலாம் கூட நடந்தது. எஸ் பாலிடிக்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த மாதிரி பேசும்போது we got a problem. இந்த மாதிரிலாம் கூட ஃபெயிலியர்ஸ் இல்லாம ஃபேஸ் பண்ணோம். பட் எங்களால அதுல இருந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியாதனால அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் ஸ்டடீஸ், நான் சென்னை வந்தாகணுன்ற சூழ்நிலையால இப்ப எங்களோட எடிட்டர்ஸ் வந்துட்டு பிளாக் ஷீப்ல இருக்காங்க. எங்கள்கிட்ட இருந்த ஹர்ஷி இர்ஷத், யூ கேன் சி டிசைனர்ஸ் சொல்லிட்டு ஹர்ஷி இர்ஷத் தேர் போட்டோ. ஆமா பாத்திருக்கேன் நான். I do follow Black Sheep, so I've heard of his name. Divo Music is also very famous, man. You had them as digital partner. Please tell out your age to people watching. I'm 23 years old and I'm feeling very bad about it. This is unbelievable. I wish I'm 20. ஆமா நீ ஏன்னா 2021ல வந்து உனக்கு you have touched peaks in all the skills you had, really I would say. And அந்த பம்போலே வீடியோவோட thumbnailல நீ தானே ஓரமா உட்கார்ந்திருக்க அந்த கேங் ஆஃப் black and white. Yes. Okay, I can சம்மா recognize எனக்கு your அதுல face. பிடிச்ச ஒரு வீடியோ சொல்றேன். இஃப் யூ கேஸ் ஹேவ் டைம்னா அதுல ஃபுல் எனக்கு நடிக்க தெரியாது. மை ஆக்டிங் வில் பி கிரிஞ்ச். பட் என்னோட தாத்தாவை நான் அதுல நடிக்க வச்சேன் பிகாஸ் ஹி இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் மூவிஸ் அண்ட் ஆக்டிங் அண்ட் ஆல். கிராண்ட் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தேர் இஸ் a வீடியோ ரைட் தேர். அத எனக்கு பார்த்துட்டு தயவு செஞ்சு பாக்குறவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ப்ளீஸ் சென்ட் மீ த ரிவ்யூ DM. சோ இந்த மாதிரி வந்துட்டு ஷூர் I'll watch. எனக்கு அது எப்படின்னா எங்க வீட்டுல வந்துட்டு யுவர் கண்டென்ட் வாஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அப்பாலாம் வந்துட்டு எங்க அப்பாலாம் சொல்லிடுவாங்க. எங்க அப்பா ஃபேஸ்ல அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க. He called my team, your content was சக்சஸ்க்கு காரணமே உங்க அப்பா தானேன்ற மாதிரி இருக்கு எனக்கு. கண்டிப்பா கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, your content was not good pa as before. I need more வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா எவ்வளவோ விஷயம் இருக்கு, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் எடுத்து பேசலாம், நிறைய கான்செப்ட் பண்ணலாம், பாட்டு பாடுறேன், சும்மா ஃபன்னி வீடியோஸ் பண்றேன்றதோட மக்களுக்கு புரியுற மாதிரி ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வி சடன்லி ஒரு நாள் காலைல உட்காந்தோம். நான் சொன்னேன் எங்க தாத்தா ஊர்ல இருக்காங்க, எனக்கு ஆக்டிங் நடிக்கணும்னு இருக்காங்க. சரி ஓகே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் டக்குன்னு எழுதணும். ஆஃப்டர்நூன் ஷூட் முடிஞ்சது, ஈவினிங் டப்பிங் முடிஞ்சது, நைட் அப்லோட் ஆச்சு, மார்னிங் வந்துட்டு வியூஸ். சோ வியூஸ் அது கம்மி, ஆனா எனக்கு நான் வந்துட்டு நானே பார்த்து அழுதேன். அந்த பர்சனல் ஃபேவரட் அது உனக்கு. சூப்பர் I will definitely check it out. சரி ஓகே, நீங்க எத்தனை பேர் வந்து இந்த சேனலை மெயின்டைன் பண்றீங்க இப்போ ரைட் நவ?
who all So has the right now we are not active. And access இருக்கு. I see all Satish the videos are 3 years ago, but the views are yes. huge and the subscribers is increasing. I wish it increases more. Please resume no the channel. Najama நீங்க 5 Yes, வருஷம் I முன்னாடி would like to. you I can would like post to your actually. works illada, you do covers and Yeah, do I can studio post my recording. works actually. You have I don't contact. even have time for it. I have contact. Now வந்துட்டு I'm planning to do that actually because I have to discuss with my team. If everything goes well now, people are struggling to show their work life. So we Ama. can showcase it on our Showcase channel. them because you have huge number of subscribers and you can increase that easily. Yes. Very nice, Yes. very nice. இது வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃப்ரம் ஆதித்யா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூப் சேனல்ல வந்து நான் ஐம் அ பார்ட் ஆஃப் இட்னு சொன்னது வந்து இட்ஸ் அன்னோன் நியூஸ் ஃபார் மீ. இட்ஸ் அ நியூ இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹிம். I feel so much proud bit by bit, really, மக்களே. I will like so in such young age I see you as a pure talent. Yeah, ஒரு budding aspiring in all the fields in whatever he knows. You should succeed. You should go places, man. Seriously. Yeah. Thank you Okay. so much, Let's. Okay. I will. நம்ம rapping-க்கு வரலாம். Back to rapping. Okay. Instead of rapping, நான் rapping எல்லாம் பண்றேன். கர்நாடிக் நான் இது வரைக்கும் உங்க லைவ்ல பாடுனதே இல்ல. Please, please. Shall I do that? Yes, yes, yes. சரி, என்னோட கர்நாடிக் லைஃப் எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னோட சார் இறந்து போனதுக்கு அப்புறம் மியூசிக் விட்டேன்னு சொல்லிட்டு எங்க சார் சொல்லி கொடுத்ததுலயே ஒரு பெஸ்ட் சாங் எனக்கு அது கேட்கும் போதெல்லாம் ஃபீலா இருக்கிற சாங் கார்த்திகேயன் சொல்லிட்டு ஒரு முருகன் சாங். So அந்த சாங் I'll sing right now. Return on my Shruti box. After that, you tell about your guru and tell about your music school and also your college name and all that. Basic details இன்னும் நிறைய வாங்கணும் உங்ககிட்ட. Celebrity ஆதித்யா, budding celebrity. ஐயோ கலாய்க்காதீங்க. பாசமா சொல்றேன்டா. I'm not here to tease at all. Aspiring people வந்து நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். இவனும் நாளைக்கு நான் ஆனா கூடவே நீங்க எல்லாருமே எனக்கு அக்கா தான், அண்ணா தான், தம்பி தான், தங்கச்சி. Of course நான் பெருமையா சொல்லுவேன் ஆதி மை தம்பி அப்படின்ட்டு. கார்த்திகேயனை கண்ணார காண வேண்டுமே, கார்த்திகேயனை கண்ணார காண வேண்டுமே, கணமிகு திருக்கார்த்திகேயனை கண்ணார காண வேண்டுமே, கணமிகு திருக்கார்த்திகேயனை கண்ணார காண வேண்டுமே. कीर्ति में वो गदी काम, 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 சீத்தியர் செவிதனில் எழுந்தருளிய திரு கீர்த்தி மேவு கதிர் காம, சீத்தியர் செவிதனில் எழுந்தருளிய திரு கார்த்திகேயனை கண்ணார காண வேண்டுமே. பரதம் தனிலே பக்தர் கூடிடும் முன்னமே, பரதம் தனிலே பக்தர் கூடிடும் முன்னமே, தூய தீர்க்கவே கையில் நூக்கமாய் வேலை தாங்கிய நிற்பவனே, தூய தீர்க்கவே கையில் ஊக்கமாய் வேலை தாங்கிய நிற்பவனே,
துவாரக சிங்கமுகதியரை துவரக சிங்கமுகதியரை தீர்த்த முகம் காத்து அருள துவரக சிங்கமுகதியரை தீர்த்த முகம் காத்து அருள மாரஜனக மருகனை திருமாரஜனக மருகனை திருமாரஜனக மருகனை திருமுருகனை விஸ்வமனோகரனை மாரஜனக மருகனை திருமுருகனை விஸ்வமனோகரனை கார்த்திகேயனை கண்ணார காண வேண்டுமே. பியூட்டிஃபுல். வெரி நைஸ், வெரி நைஸ். இது வந்து கதிர்காம முருகன் மேல கம்போஸ் பண்ண சாங்கா? டெல் அபவுட் த கம்போசர் ஆன் த ராகா இஃப் யூ நோ. ராகம் இதுல ஸ்பெஷாலிட்டி அதுதான். இந்த சாங் எங்களுக்கு அவர் சொல்லி தரல. ஆக்சுவலி இது எப்படின்னா, எங்க அம்மா அப்பாக்கு வெட்டிங் டே, he didn't know about that. வந்துட்டு இந்த சாங் ரொம்ப ஸ்பெஷலான சாங், முருகன் சாங். இதை நான் உங்களுக்கு டெடிகேஷனா பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே டெடிகேட் பண்ணாரு. நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம், வாய்ஸ் ரெக்கார்டு. ஆஃப்டர் 3 months he passed away. அந்த ரெக்கார்டிங் வந்துட்டு தொலைஞ்சு போச்சு. என் அண்ணன் கேட்டுக்கிட்டான், என் அண்ணன் கேட்டு பாடிக்கிட்டான். அப்ப என்கிட்ட போன் கிடையாது இல்லையா, 12th படிக்கும் போது. என் அண்ணன் பாடுறத வச்சு நான் பாடிக்கிட்டேன். அன்னைக்கு சார் பாடினது என் மைண்ட்லயே நிக்குது இன்னி வரைக்கும். So good, so good that like இப்போ என் பாட்டி எல்லாம் கூட வந்து ஜிஎன்பி என்னைக்காச்சும் ரேடியோல பாடுறத வந்து கேட்பாங்க. திரும்ப அதை ரீடெலிகாஸ்ட் அப்பதான் எந்த சங்கத்தை விட்டாங்களோ அது திரும்ப கத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி நீ வந்து ஸ்கூல் பையன் 10th 12th அப்ப என்கிட்ட மொபைல் இல்லக்கா, அண்ணன் பாடினதை வச்சு கத்துக்கிட்டேன்னு சொல்றது இட்ஸ் லைக் வெரி குட். உன்னோட குருவே கம்போஸ் பண்ண சாங்கா இது? இல்ல, இது மயிலாடுதுறை விஸ்வநாதன் நினைக்கிறேன். I'm not sure about the name. எங்க ஊர்க்காரங்க பண்ணதுதான் நான் சாங். ஊர்க்கார பண்ண சாங். சூப்பர் சூப்பர். ராகம் தான் தெரியல, ராகம் எனக்கு சரியா தெரியல. காப்பின்னு நினைக்கிறேன். I'm not sure about that. Okay, even I'm not so well versed to find the rag and all. அவ்ளோ deep knowledge இல்ல. காப்பி மாதிரி தான் இருக்கு, சாயல் காப்பி மாதிரி தான் இருக்கு. மறுவார்த்தை பேசாதே காப்பி தான். சோ மேபி எனக்கு அதை வச்சுதான் I figured it out, it might be copy அப்படின்னு சொல்லிட்டு. If I know, நாளைக்கு நான் ஸ்டோரியில வந்துட்டு இது 2 வரி பாடிட்டு அப்படியே இது என்ன ராகம் சொல்லிடுறேன். நீ ஒரு ரீலே போடலாம், ரொம்ப டிவைனா இருக்கு. ஒரு கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பது பழனியிலே சாங் கேட்கிற ஃபீல் வந்து இந்த கதிர்காம முருகன் பாட்டு கேட்டதும் எனக்கு வந்தது. வெரி நைஸ் டா, சூப்பர். ஆமா, உங்க குரு பேர் சொல்லு இன்னொரு வாட்டி. எங்க குரு பேர் சார்லஸ். ஆக்சுவலி yes, he is born and brought up in Christian family. அவருடைய ஃபேமிலி கதை கேட்டாதான் எனக்கு அதனாலதான் நான் மியூசிக்கை வெறுத்து போய் விட்டது. இன்னைக்கும் நான் யார்ட்டும் ஓப்பனா சொன்னதில்ல, உங்கள்ட்ட சொல்றேன். என்ன அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு மியூசிக் நாலேஜ் கிடையாது, அவங்க ஃபேமிலியில யாருக்குமே மியூசிக் நாலேஜ் கிடையாது. பட் he is very passionate about music. அதனால வீட்டுல சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து அவரோட குருட்ட இருந்து, that too he is a Brahmin guru, அவர் வீட்டுல தங்கி இருந்து அவருக்கு பணியோட பண்ணி அவர்கிட்ட மியூசிக் கத்துக்கிட்டு, ஏசுதாஸ் கையால இவர் பாட்டுக்கு இவருக்கு வீணை கிடைச்சிருக்கு. எங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்ததுக்கான ஃபீஸ் எவ்வளவு தெரியுங்களாக்கா? 2 பேருக்கு 800 ரூபாய் மாசத்துக்கு. வீட்டுக்கு வந்து பெட்ரோல் போட்டு வந்து சொல்லி தருவாரு. ரீசன் என்னன்னா, எங்க 2 பேரையும் அவருக்கு பிடிச்சு போச்சு. எங்க 2 பேரும் அவருக்கு பிடிச்சு போச்சு. எல்லாருக்கும், என் அண்ணனும் நானும் கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6.5 7 years கர்நாடிக்ல எனக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என் அண்ணனுக்கு more than 10 years இருக்கு. நாங்க நிறைய டீச்சர்ஸ்ட கத்துக்கிட்டு இருக்கோம், ஓகேவா? அப்ப ஆனா எங்க 2 பேர்ல வந்துட்டு என் அண்ணனை தான் எல்லாருக்குமே பிடிக்கும். பிகாஸ் நான் ரொம்ப ஓப்பன் த்ரோட் அவுட், கத்தி பாடுவேன். ஐ ஓப்பன் மை த்ரோட் அவுட். அவன் ரொம்ப அப்படியே நுனி நான் கலை பாடுவான், எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். ஆனா இந்த சார் மட்டும் தான் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, இவனை என் கையில கொடுங்க, நான் இவனை ஒரு வைரமா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது வரைக்கும் நான் இன்ட்ரெஸ்டா கத்துக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ வென்ட் இன்டு கர்நாடிக் மியூசிக் வெரி டீப். அந்த ஒரு 3 மாசத்துல இந்த வார்த்தையை சொன்னதும் எனக்கு பூரிச்சு போச்சு. என்ன நம்மள ஒருத்தர் நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நல்லா ஞாபகம் இருக்கு,
சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு வந்துட்டு 2000 எஸ் நவம்பர் 14 2015 நினைக்கிறேன். ஐம் ஷூர் அபவுட் தட். 2015 நவம்பர் 14 அப்ப என்ன ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு கால் வருது. நான் வீட்டுக்கு போனதும் சாருக்கு உடம்பு சரியில்லை, ஹி வாஸ் அட்மிட்டட் இன் மீனாட்சி மிஷன் அப்படின்ற மாதிரி. என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு புரியவே இல்லை. ஏதோ ஒயிட் கார்பல்சஸ் இல்லைங்கிறாங்க, ரெட் கார்பல்சஸ் இல்லைங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்றீங்க, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. ஒரு மாசம் கிளாஸ் வர மாட்டாங்க. பிளட் செல்ஸ் கவுண்ட் இல்ல, பிளட் செல்ஸ் கவுண்டே இல்ல, பிளஸ் ட்ரீட்மெண்ட்டும் சரியில்லை இந்த ஹாஸ்பிட்டல்ல. என்ன ஆயிடுச்சு, ஒரு மாசம் வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு 2 வாரம் கழிச்சு போய் பார்த்தாங்க. நேர்ல பார்த்துட்டு எங்க அப்பா வந்துட்டு கொஞ்சம் பணம் கொடுத்து பாத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப என்னால போய் பார்க்க முடியல, எக்ஸாம்ஸ் இருந்ததுனால. அதுக்கு வந்துட்டு எங்க சார் வந்துட்டு எங்க அப்பா போன்ல ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க. எங்க அப்பா, அது எனக்கு ஒண்ணும் இல்ல, 2 மாசத்துல சரியாயிடுவேன், சரியாயி திருப்பி வந்து உனக்கு அந்த அன்னமே வரணும் வந்துட்டு பாக்கியை நான் எடுக்கிறேன், ஓகேவா அப்படின்னு அந்த வீடியோல பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, சார் வந்துருவாங்க சாம அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா ஊர்ல இருக்கேன், இது மாதிரி கிராமத்துல நான் சொன்னேன் இல்லையா, மணல்மேட்டுல இருக்கும்போது சார் தவறிட்டாங்கன்னு நியூஸ் வருது. என்னால எதுவுமே ஏத்துக்க முடியல, என் மனசுக்கு ஏத்துக்கல. சோ ஐ ஹேவ் அ காஃபி இன் மை டம்ளர். நீ என்ன கடவுள்னு சொல்லிட்டு எங்க வீட்டு சைட்ல வந்துட்டு யாரும் கடவுள் கும்புறவங்க இல்ல, என்ன கடவுள்னு சொல்லிட்டு ஓங்கி அடிச்சு அந்த ஒரு படம் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க, ஒரு அம்மன், அது கழுத்தை வெட்டிடுச்சு, அந்த டம்ளர் வெட்டிடுச்சு. ஆன் தட் டே நான் சாமி கும்பிடுறத விட்டேன். ஒரு 2 இயர்ஸுக்கு நான் சிவியரா எஸ், சுத்தமா. அதுக்காக நான் யாரையும் போயிட்டு பிரெயின் வாஷ் பண்ணல. சாமி இருக்குன்னு உனக்கு தெரியுமா, இல்லன்னு உனக்கு தெரியுமா, ஐ டிடன்ட் கோ டு தி டிபேட், ஐ டோன்ட் கோ டு டெம்பிள், ஐ டோன்ட் கோ எனிவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ சேஞ்ச்டு மை செல்ஃப். நான் மியூசிக் அப்படியே விட்டுட்டேன். ஒரு பாட்டு என் வாயில இருந்து வரல அந்த 2 வருஷத்துக்கு. அந்த தமிழன் பீட்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் சிங்கிங், ரெஸ்யூமிங் அகைன். எஸ். So என்ன ஆயிடுச்சு, such a touching memory that you have about your tutor. Maybe when you become a celebrity and ஆதியோட ஒரு சின்ன வயசுல ஒரு இன்டர்வியூன்னு இந்த இன்டர்வியூ ட்ரெண்ட் ஆகணும்னு நான் வந்து மனசார நினைச்சுக்கிறேன். சீரியஸா கடவுள் கையில இருக்கு. இப்போ நான் எத்திஸ்ட் இல்ல, it's very good that you share this touching story about your tutor. It happens இல்ல, ஒரு மியூசிக்கல் ஜர்னில ஒரு அப்ஸ் டவுன்ஸ் வரும், பிரேக் வருது, ரெஸ்யூம் பண்றோம். சமயா உருக்கமா ஷேர் பண்ண. being so young than all of us, we have learned so much from so many people. Very nice. Thank you so much. And அன்னைக்கு ஈவினிங் எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. எங்க சார் இறந்து போன அன்னைக்கு ஈவினிங் she was very healthy. சடன்லி கால் வருது, நாங்க 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம், அந்த மாதிரி ஹார்ட் வலிக்குதுன்றாங்க. நாங்க கார்ல இருந்து என் அண்ணன் கிளம்பி போறோம், எழுத்தாப்புல இருந்து ஒரு கார்ல கை காமிச்சு வாங்கன்ட்டாங்க. சரியா, டாக்டர் காமிச்சிட்டாங்க போல் இருக்கு, சரியாயிடுச்சு போல் இருக்குன்னு போயிட்டு அண்ணன் அந்த கார் டோரை திறக்கிறான், பாட்டி இறந்து போய் கையில விழுந்துட்டாங்க. சோ அந்த டெத்துக்கு அப்பதான் போயிட்டு வந்தாங்க. So I cannot bear that because 2 பேருமே சாக வேண்டிய வயசுல, 2 பேருமே சாக வேண்டிய கண்டிஷன்ல இல்ல உடம்பு. சோ ரொம்ப அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்துட்டு போன மாதிரி இருக்கு, இல்ல பரிச்ச மாதிரி இருக்கு. சோ அதுக்கப்புறம் நான் சாமி கும்பிடுறத விட்டேன். ஆனா அது சாமிகளை பத்தி நான் ரொம்ப எனக்கு பிடிக்கும், கதைகள் கேட்கறதுக்கு, பஜன்ஸ் கேட்கறதுக்கு. அப்படி ஒரு பஜன்ல சொல்லியிருந்தாங்க, உன்னை எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் உன்னை என்கிட்ட சீக்கிரமா கூப்பிட்டுப்பேன் அப்படி. அப்புறம் தான் புரிஞ்சது, வாழ்றதுதான் கஷ்டம், போறதுதான் வந்துட்டு நல்ல விஷயம் அப்படின்னு அவங்களோட பாயிண்ட். யோசிப்பேன், வாழ்றதுதான் போராட்டமா இருக்கு, ஆஃப்டர் மேத் இருக்குல்ல, ஆஃப்டர் டெத் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. மேபி அது வாழ்றதை விட பெட்டரா இருக்கலாம்ல. சோ ஜஸ்ட் டோன்ட் வரி அபௌட் தட். நம்ம மூட் லைட்டன் பண்ணலாம். லெட்ஸ் டு சம் பெப்பி ராப்பிங் ரைட் நவ. பெப்பி ராப்பிங் அதுவுமே வந்துட்டு நடுவன்லே போய்டவா? என்னடா பெப்பினாலே நடுவன் ராப் போய்டுறேன். ஓகே. நடுவன் முன்பினை முன்பினை தன்னை சுடும்பினை அதன் வினை அதன் முன்பனங்கிடு தலைவனை சேர்வாய் காலனை உதைத்த நாயன் நடுவனை பூரணமே ஈசனே காரணமே காலனே வாரணமே நமச்சிவாயம் மரணமே வருக வருக அவனிருக்க பயம் பொழிக பொழிக சந்தனம் குங்க சான்று பரிமளமும் வித்தைகள் அனைத்து குத்தக்க முகனும் காத்தக்கன் கொண்டிருக்கும் மாதவரும் கண்ணீரும் வெந்த சதை பெந்த சதை நாளை பாருண்ட சதை நீர்க்குமழி பிடித்து விடும் உயிர் கூத்தை பிளந்து விடும் கூச்சி கூட இயலாது கோணி துணி மறந்து விடும் மேல் என்ன கீழ் என்ன நீ என்ன நான் என்ன உயிர் போகும் தருவாயில் ஈசனே சரணாகதி. கண்ணில் காண்பதும் ரசிப்பதும் அழிந்து போகும், இந்த உடலினும் காயமும் அழிந்து போகும், உன் பொருள் தீக்கிரை அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போகும், உடலின நிஜம் என எண்ணி எண்ணி தினம் உயிரை மாய்த்தவர் கோடி கோடி கோடி
பணமும் அழிந்து போகும், இந்த உலகமும் பிரபஞ்சமும் அழிந்து போனாலும் அழியாதது உன் பாதம், பணித்த சடையும் பவனம் போல் மேனியும் அழியாதது உன் நாமம். நமச்சிவாயம் நமச்சிவாயம். கரையாதது மானுட பாவம், உண்பது குடில்களும் மாரடி உடம்பும் கவராது என் பற்றறுத்து ஏற்று குறு நடுவார் நமச்சிவாயம். இப்ப நம்ம ஷேர் பண்ண ஸ்டோரிஸ் எல்லாத்தோட ஒரு டீப் மீனிங் இந்த லிரிக்ஸ்ல இருந்திருக்கு. சிவா த டெஸ்ட்ராயர், த நடுவன் ராப், வெரி வெரி பியூட்டிஃபுல்லி சங் பை ஆதித்யா. எஸ், ஓகே, we had an interactive, emotional and skillful side of Aditya in this 1.5 hours. எனக்கு நிஜமாலே டைம் போனதே தெரியல. So we would come to the end of a show. It's actually an extended show, but it was instigating and it was, என்ன சொல்றது, it's really sometimes some things or some incidents shake people, இல்ல? So the way he shaken me, or also, and the way he sung the songs all moved me a lot. So we will lighten and end this interview, this beautiful memory of Aditya and me in this interview with a duet song from both of us. Yeah. Okay, duet song பாடணுமா? என்ன சாங் பாடலாம்? ஏதாச்சும் ஒரு லேட்டஸ்ட் duet song ஏதாவது, whichever is your favorite. என் ஃபேவரட் சிங்கர் வந்து சித்ராமா. ஸோ சித்ராமாவோட duet ஏதாச்சும் கொஞ்சம் பேசிட வேணாம், ஓகேவா? we'll try that. Yeah. இதுல இருந்து சொல்றேன், அதுல இருந்து எடுத்துக்கோ. we'll sing that and we'll ஆசை வளையிடுதா, ஆசை வளையிடுதா பாடுறேன். The site cannot be reached. அந்த ஒரே நிமிஷம் எடுத்துறேன். And in this meantime, I would like to ask apologies for you people because half an hour I extended our meeting at this afternoon. I'm really sorry. And I want to. Anyone continues watching the interview, no, the flow le poiruvaanga. It was not boring for me, really. I swear it was not boring for me. I just checked the clock, actually. Super da, வேற level. Okay, நீதா ஸ்டார்ட் பண்ணனும். Come on. Yes. ஆசை வளையிடுதா, நெஞ்சம் அதில் விழுதா, எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா, தனிமை உன்னை சுடுதா, நினைவில் அனல் தருதா, தலையணை பூக்களில் எல்லாம் கூந்தல் மனம் வருதா, குரு குரு பார்வையால் கொஞ்சம் கடத்திரியே, குளிருக்கும் நெருப்புக்கும் நடுவள நிறுத்தறியே, பேரு என்ன வேணும், பேரில் வர வேணும், சத்தம் எல்லாம் மொத்தம் தர வேணும், கொஞ்சி பேசிட வேணா என் கண்ணே பேசுதடா, கொஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா, நான் என்ன நடந்த கண்ணு ஓ முகமே கேக்குதடி, அடித்தொலை விழ இருந்தாதானே பெருங்காதல் கூடுதடி, தூரமே தூரமாய் போகும் நேரம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஆதித்யா, வேற லெவல்ல இருந்துச்சு எனக்கு உங்ககிட்ட பேசினது. அண்ட் உன்னோட ஹாபி, ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ், யூடியூப் சேனல், என்னோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டது வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். Being so young, you are inspiring so many people. So let you, I wish wholeheartedly that you come up in flying colors in all the skills you have and all the talents you have. Hearty wishes. wherever I go, எனக்கு வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு அக்கா இருக்கட்டும், கீழே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்த என்னோட கபிலாஷினி அக்காவா இருக்கட்டும், ஸோ யூ கைஸ் ஆர் த மோட்டிவேஷன் ஃபார் மீ அண்ட் யூ கைஸ் ஷுட் கிவ் பிளெஸிங்ஸ் ஃபார் மீ. ஏன்னா உங்களுடைய பிளெஸிங்ஸ் இல்லாம முடியவே முடியாது. உங்களோட வைப், உங்களோட பாசிட்டிவ் வைப். இப்ப டெண்டி ஃபுட்டி அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு half an hour இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்காங்க. That's my YouTube channel, that's my mummy. ஓகே, வாவ். அம்மாவோட பிளெஸிங்ஸும் வேணும் எனக்கு கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 4-5 பேருடைய பிளெஸிங்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. சி, எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான்ட் பை காட். நம்ம எதுவுமே பண்றது இல்லை, நம்ம தான் புதுசா பண்றதா நினைச்சிட்டு பண்ணுவோம். பட் ஆல் ஆர் பிளான்ட் தேர் அண்ட் கம் டு த எண்ட், யூ நோ. அதனால நான் வந்து சோ எதுக்குமே நம்ம பிளான் போட முடியாது.
பட் இது வந்துட்டு நிஜமாலே கடவுளோட செட்டிங் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ என்னுடைய அக்கா வந்து எடுக்கிறதுங்கிறது, நான் இதுக்கு மேல இன்டர்வியூ தருவேனானும் தெரியாது எனக்கு. ஐ மீன் நான் பெரிய ஆள் ஆவனா இல்ல படிப்புல போயிடுவேனா, என்னுடைய லைஃப் பத்தி எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்துட்டு என்னையும் ஒரு ஆளா மதிச்சு யூ ரெகக்னைஸ்ட் மீ அண்ட் Dude, like I see the fire in Aditya whenever he sings in others' lives or when he comes in my life also. Unique ஏதாச்சும் ஒரு சாங் கொண்டு வருவான், அசத்திட்டு போயிடுவான். So எனக்கு just like that I chose him. That in episode 6ல வந்து I will have my தம்பி as the guest and இவ்ளோ அசத்துவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற லெவல்ல போயிருக்கு நம்ம இன்டர்வியூ. வெரி வெரி நைஸ். ஐம் so happy that I had you today. So as you அதே ஃபீல் பண்றேன் நான் நினைக்கிறேன். So let's see what happens, what's life like in store for you, what is in store for you. உங்கள்ட்ட 3 ன்னு சொன்னாலே நாம இருக்கா கார்டு? டிக்லாவர். அது யாரு? அது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிடா, அது வச்சுக்கோங்க ஞாபகம். என்னைக்கு வந்து சொல்லுவேன்னு தெரியலடா. 3 clubs ஓகே, நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டேக் கேர் அக்கா. யா, பை. Thank you so much to everyone. குட் நைட். ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஆதிய அண்ட் அவனோட ஒர்க்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. எஸ், பாய்டா தங்கம், சாப்பிட்டு தூங்கு. டேக் கேர். யா, தட் வாஸ் a very interesting and எப்படி சொல்றது, சின்ன பையனுக்குள்ள இவ்வளவு திறமையான்ற மாதிரி எனக்கு எல்லாத்தையும் மூக்குல விரல் வைக்கிற மாதிரி அவன் பண்ணிட்டு போயிட்டான். நிறைய விஷயம் பேசணும், நிறைய டேலண்ட்ஸ் அவனுக்கு இருக்கு. ஸோ ஆதியை சப்போர்ட் பண்ணுங்க. கீழே தான் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், ஆதித்யா 7 அவனோட அக்கௌண்ட் நேம். ஸோ பாப்போம் மக்களே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் வேற ஒரு ஃபீல்ட்ல இருந்து ஒருத்தவங்களை வந்து எபிசோட் 7ல சந்திப்போம். ஏன்னா 7ன்ற நம்பர் வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு அசத்தலான பர்சனோட அடுத்த மண்டே ஹலோ வித் ஹேஷ்ல பார்க்கலாம். அண்ட் ஆதி சர்ப்ரைஸ் பண்றதுல என்னமோ வாயோ பொழந்துதான் வந்து இன்னமும் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் ஆகும் எனக்கு. ஓகே, டேக் கேர், ஹாவ் குட் ஃபுட், ஹாவ் அ கிரேட் நைட். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். பாய். ஹஷ்மிதா சைனிங் ஆஃப்.